بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر وتمم بالخير اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக தற்போத சாதாரண தர பரீட்சைக்காக அரபி இலக்கியநயம் என்ற பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த வகுப்பு தொடரில் இன்றைய வகுப்பானது 28வது வகுப்பாக காணப்படுகின்றது. அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் 3ஆம் தவணைக்குரிய பாடப்பரப்புகளை கற்று வருகின்றோம். அந்த வகையில் நாங்கள் இறுதியாக இடம்பெற்ற வகுப்பில் சூரத்துன் நஸ்ர் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்று ஆரம்பிக்கின்ற அந்த சூறாவை நாங்கள் முழுமையாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் சூரத்துல் மஸத் உட்பட நேரம் இருந்தால் சூரத்துல் இஹ்லாஸையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்று படிப்போம். ஓகே, அப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஆரம்பமாக சூரத்துன் லஹப் அல்லது சூரத்துல் மஸத் இந்த சூறாவை தான் நாங்கள் படிக்கிறது இருக்கிறோம். வகுப்பு ஆரம்பிக்கிறது முன்னால இன்ஷா அல்லாஹ் உங்களில் யாராவது விரும்பினா இந்த சூறாவை என்ன செய்யலாம், எங்களுக்கு ஓதி காட்டலாம். ரைட், ஓதுங்க பார்க்க. நான் ஓதி காட்டவா சார்? ரைட், ஓகே, ஓதுங்க பார்க்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. ஓகே, மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். நாங்கள் படித்த தஜ்வீத் சட்டங்களை கொஞ்சம் மீட்டி பாருங்க. சில இடங்களில் நீங்கள் அந்த சட்டங்களை பேணி ஓதி இருந்தால் இன்னும் அழகாக இருந்திருக்கும். ரைட், அபி லஹபி வதப் இந்த இடத்துல ராகம் எடுக்கணும். என்ன இதுதான் பிகுன்னா. அதே போல ஹம்மாலத்தல் ஹம்மா சது செய்யப்பட்ட மீமார் இடத்துல நாங்கள் ராகம் எடுத்து ஓதணும். அதே மாதிரி இந்த இடத்துல ஹபுலும் மிம்மசது இதுதான் பிகுன்னாவுக்குரிய சட்டங்கள் 2 இருக்குது. அப்போ 2 இடத்துலையும் நாங்கள் ராகம் எடுத்து ஓதக்கொள்ள இன்னும் அந்த நீங்கள் ஓதக்கூடிய கிராத் மிக அழகானதாக இருக்கும். சரி, நுஸ்ஹா ஓதி காட்டுங்க பார்க்க. ஓகே, ரைட், ஆசையோட கேட்குறீங்க. நுஸ்ஹா ஓதி காட்டுங்க. எங்க ஓதல்லையா? Bismillahirrahmanirrahim. Tabbat yada abi lahab wa tabb. Ma aghna anhu maluhu wa ma kasab. Sayasla naran zata lahab. Wa imra'atuhu hammalatal hatab. Fi jidiha hablum min masad. ஓகே, Sadaqallah. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். மகள், நீங்களும் ரொம்ப அழகா ஓதுறீங்க. இருந்தாலும் ராகம் எடுக்க வேண்டிய இடத்துல ராகம் எடுக்கல, ராகம் எடுக்க கூடாத இடத்துல ராகம் எடுத்துக்கிறீங்க. உதாரணமாக வம்ரஅத்துஹு, சரியா? நான் இதே சுட்டி காட்டுறேன்டா. நீங்க 10ஆம் ஆண்டுல இல்ஹார் ஷஃபவியை படிச்சிருப்பீங்கன்னா, சுக்குன் செய்யப்பட்ட மீமி பின்னுக்கால ரா வந்தா அந்த இடத்துல நாங்க ராகம் எடுக்காம குன்னா செய்யாம வெளிப்படுத்தி ஓதணும் என்று படிச்சிருப்பீங்க. அப்ப
நீங்க 10ஆம் ஆண்டுலையும் சரி 11ஆம் ஆண்டுலையும் சரி படிக்கின்ற தஜ்வீத் சட்டங்கள் இருக்கிறதானே, அதான் வெறுமனே எக்ஸாமுக்கு நீங்க தயார்படுத்துறதாக எடுத்துக்கொள்ளாம உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அரிய சந்தர்ப்பமாக பாருங்க. அதாவது அல் குர்ஆனை அல்லாஹு தாலா குர்ஆன் என்ன சொல்றான், வரத்திலில் குர்ஆன தருத்தீலா, திருத்தமாக அழகாக ஓதோணும் என்று சொல்றான் இல்லையா. அப்ப அந்த குர்ஆனிய வசனங்களை நீங்க மௌத்து வரங்காட்டி மோதணும் என்ன. அப்ப அவ்வாறு ஓதுகின்ற போது நாங்க திருத்தமாக அழகாக ஓதக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதற்கு பயிற்சி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று இந்த அரபு இலக்கிய பாடத்தினூடாக உங்களுக்கு கிடைச்சிக்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும், நீங்க மிக மிக முக்கியமான சட்டங்களை தான் படிக்கிறது. அதாவது தஜ்வீத் என்பது ஒரு பெரிய ஒரு பரந்த ஒரு பாடப்பரப்பை கொண்ட ஒரு கலை தான். சரியா. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் அதில் இருக்கின்ற மிக மிக அடிப்படையான சட்டங்கள் தான் நீங்க 10ஆம் ஆண்டுலையும் படிக்கிறீங்க, 11ஆம் ஆண்டுலையும் படிக்க போவீங்க. அதுல இக்ஃபா, இத்காம், இக்லாப், இல்ஹார், இல்ஹார் சஃபவி, இத்காம் சஃபவி, இக்ஃபா சஃபவி, சத்து செய்யப்பட்ட மீம் எப்படி ஓதுற, சத்து செய்யப்பட்ட நூன் எப்படி ஓதுற, ரா என்ற எழுத்து எப்ப நாங்க வல்லினமாக ஓதுற, எப்ப நாங்க மெல்லினமாக ஓதுற, இந்த அடிப்படையான சட்டங்களை தான் நாங்க என்ன செய்யறது 10-11ல படிக்கிறது. இதோட சேர்த்து நீங்க ஒரு டீச்சர்கிட்ட சொல்லி குறிப்பாக கல்கலாவுடைய சட்டம், அல்லாஹ் என்ற அந்த அழகிய நாமத்தில் காணப்படுகின்ற லாமை எப்ப நாங்க வல்லினமாக மொழிவது, எப்ப நாங்க மெல்லினமாக மொழிவது, இந்த 2 சட்டங்களையும் நீங்க படிச்சுட்டீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே குர்ஆன அழகா ஓதுவதற்கான ஒரு பயிற்சி ஒன்றை உங்களுக்கு எடுக்கலாம். இப்போ வெறுமனே நீங்க எழுத்துக்களை பாடமாக்குறது அல்லது சட்டத்தை நீங்க எக்ஸாம் பேப்பர்ல எழுதி வைக்கிறதோட நிற்காம நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், நீங்க ஓதணும். அப்ப படிச்ச சட்டங்களை நீங்களாகவே குர்ஆனை தேடி தேடி பார்க்கணும், எழுதணும். அப்ப என்ன செய்யும் போது மறக்காது. அப்ப உண்மையிலே அழகான குரல் வளங்களை கொண்டவங்க தான் நீங்க. இப்ப நீங்க ஓதின ஒரு மாணவர் ஒருத்தர் ஓதினாரு, மாணவி ஒருத்தர் ஓதுனீங்க. அப்ப நீங்க உண்மையிலே உங்களுக்கு அழகான ராகம் எடுத்து ஓதக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அந்த தஜ்வீதும் சேரக்கொள்ள 100 அலா 100, 100 அலா 100 கருத்து என்ன, ஒளியுடன் இன்னொரு ஒளி சேர்கின்ற போது எப்படி மிக பிரகாசமாக அமையுமோ, விளங்கினா, எப்படி மிக ஜோதியாக அது பிரகாசமாக இருக்குமோ அதே போலதான் உங்களோட குரல் வளத்தோட உங்களோட ராகத்தோட இந்த தஜ்வீத் சட்டங்களை நீங்க அழகான முறையில பேணி ஓதுவதாக இருந்தால் உண்மையிலே மிக மிக சிறப்பானதாக அந்த கிராஅத் காணப்படும் இன்ஷா அல்லாஹ். சரியா, ரைட், ஓகே ஓகே. சரி, அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் என்ன சவுண்ட் நல்லா கேட்குறா, சவுண்ட் கிளியரா கேட்குறதானே? ஓகே, ஸ்டக்கா கொஞ்சம் stuck ஆகுது sir. இடக்கடை ஸ்டக் ஆகுறா, ரைட், ஓகே. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கள. சரியா, ரைட், ஓகே. நான் போன வகுப்புல சொன்னேன் நான் இப்ப என்ன பயன்படுத்துறேன்னு சொல்லிட்டு, அதால சில நேரம் மிஸ்டேக் ஆகலாம், கொஞ்சம் கிளியர் ஆகிடும். சரியா, ரைட், ஓகே 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 ரைட். அப்ப சூரத்துல் மஸத் அல்லது சூரத்துல் லஹப், இந்த சூரத் 5 வசனங்களை கொண்ட ஒரு சூரா. இந்த சூரா மக்கியா, அதாவது ஹிஜ்ரத்துக்கு முன்னர் அருளப்பட்ட ஒரு சூரா. இந்த சூறாவை நீங்க ஸ்கூல்லையும் படிச்சிருப்பீங்க, லேசா இருக்கும். ரைட், ஓகே. அந்த வகையில நாங்க இல்ல இப்பதான் ஆரம்பிக்கிறதா, ரைட், ஓகே. அந்த வகையில நாங்க முதலாவது வசனத்துடைய பொருள் அப்படியே ஃபுல்லா பார்த்துட்டு போவோம். ரைட், முதலாம் வசனம் என்ன, தப்பத் யதா அபி லஹபி வ தப். தப்பத், தப்ப, தப்ப, தப்பத் என்ற கருத்து நாசமாகட்டும், அழிந்து போகட்டும். தப்பத், ஓகே, சரியா. தப்பத் என்றா அல்லாஹு தாலா குர்ஆன்ல சபித்திருக்கின்ற ஒரு மனிதனை பற்றி தான் நாங்க பார்க்க போறோம். யார் அவன்? அபூ லஹப். அபூ லஹப், அபூ லஹபுடைய மனைவி அபூ லஹப நாசமாகட்டும் என்று அல்லாஹு தாலாவே சபித்திருக்கிறான். எனவே அல்லாஹு தாலா சபித்த ஒருவனை நாங்களும் தான் சபிக்க வேண்டும். நாசமாகட்டும், அழிவு உண்டாகட்டும். அப்ப பாருங்க, கோடான கோடி முஸ்லிம்கள் மறுமை நாள் வரைக்கும் கோடான கோடி, 100 கோடி 1000 கோடி அல்ல, கோடான கோடி குர்ஆன் அருளப்பட்டு 1450 வருடங்கள் ஆகுது, 1400 வருடங்கள் ஆகுது. அப்ப ஒவ்வொரு 1000 வருடங்கள், ஒவ்வொரு 100 வருடங்கள் எடுத்தாலும் எத்தனை ஆயிரம் எத்தனை கோடி முஸ்லிம்கள் இருந்திருப்பாங்க. எல்லாரும் இந்த குர்ஆன்ல இந்த வசனத்தை ஓதத்தான் போறாங்க, ஓதிக்கொண்டுதான் நிற்கிறாங்க, ஓதினாங்க. சரியா,
தப்பத் யதா அபி லஹபி வத்தப், நாசமா போகட்டும், நாசமாகட்டும். யதா யதா என்ற கருத்து இரு கரங்கள், இரண்டு கரங்களும். அபீலஹப், அபீலஹப் என்பது அவருடைய பேர், ஆளுடைய பேரு. சரியா? தப்பத் யதா அபீலஹப், அபூலஹபுடைய இரு கரங்களும் நாசமாகட்டும். சரியா? வத்தப்பு, மேலும், வத்தப்பு, மேலும் அவனும் அழிந்து போகட்டும், அவனும் நாசமாகட்டும் என்று முதலாம் வசனம் வருது. அப்ப நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கிளியரா விளங்கிக்கும். முதலாவது தப்பத் தப்ப, ரெண்டும் ஒரே சொல் தான். தப்பத் என்பது பெண்பால வந்திருக்குது, தப்ப என்பது அன்பால வந்திருக்குது. ரைட், ஓகே. அரபு தெரிந்தவங்களுக்கு அது தெரியும். அதாவது மனித உறுப்புகள்ல சோடிகளாக வரக்கூடியது அரபு மொழியில பெண்பாலாக பயன்படுத்துற. இப்ப கை என்று வரக்குள்ள ரெண்டு கை இருக்குது. அப்ப கை என்பது எத், பெண்பால் சொல். கண், கண் என்பது இரு கண்கள் இருக்குது. ஐன், ஐன் என்று நாங்க சொல்லுவோம். அப்ப அது பெண்பால் சொல். காது பெண்பால் சொல். சரி, இவ்வாறு மனித உடம்பில ஜோடி ஜோடியாக இருக்கக்கூடிய உறுப்புகள் அரபு மொழியில பெண்பால் சொல்லாக பயன்படுத்தப்படுற. அது உங்களுக்கு மிச்சம் தேவையில்ல, நான் சும்மா சொன்னேன். சரியா? தப்பத், நாசமாகட்டும். யதா அபி லஹபு, அபூ லஹபுடைய இரு கரங்களும் நாசமாகட்டும். வத்தப்பு, அவனும் நாசமாகட்டும், அவனும் அழிந்து போகட்டும். சரியா? ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, ரெண்டாம் வசனம். ரைட், மா அகுனா அன்ஹு மாலுஹு வமா கஸப். சரியா? மா அகுனா, மா அகுனா அன்ஹு, மா அகுனாண்ட கருத்து பயனளிக்கவில்லை. மா அகுனா, பயனளிக்கவில்லை. சரியா? அன்ஹு, அன்ஹு அண்டா அவனுக்கு என்ற கருத்துல வரும். அன்ஹு அண்டா இந்த இடத்துல அவனுக்கு. சரியா? இந்த அண்ணன்ற சொல்ல தனியாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்ன அரபு மொழி தெரிஞ்சவங்க அது வேற கருத்துல வரும். அப்படியெல்லாம் பார்க்க வேணாம். மாகுனா அன்ஹு, எல்லாரும் பொதுவா பாருங்க. மாகுனா அன்ஹுண்டா அவனுக்கு பயனளிக்கவில்லை, அவனுக்கு பயனளிக்கவில்லை. எது பயனளிக்கல? ஒன்று மாலுகு, மாலுகு என்ற கருத்து அவனுடைய சொத்து, அவனுடைய செல்வம். அவன் அவன் சொத்து செல்வமாக எதெல்லாம் அவனுக்கிட்ட ஈக்குதோ, அது பணமாக இருக்கலாம், சொத்துக்களாக இருக்கலாம், எல்லாத்தையும் குறிக்கிற சொல் தான் மால். மால் என்றா சொத்து, பணம் எல்லாம் வரும். மாலுகு அண்டான கருத்து அவனுடைய சொத்து, அவனுடைய பணம். மா அகுனா அன்ஹு மாலுகு, அவனுடைய சொத்து அவனுக்கு பயனளிக்கவில்லை. அது மட்டுமல்ல, இது மாலுகு என்பது ஒரு விஷயம். ரைட். வமா கசப், வமா கசப் என்றா என்ன? மேலும். இந்த வ என்ன கருத்துல வரும்? மேலும் என்ன கருத்துல வார மா கசப், மா கசப் என்றா அவன் சம்பாதித்தவை, அவன் சம்பாதித்தவை. அப்ப மா அகுனா அன்ஹு மாலுஹு வமா கசப், மேலும் என்ன மேலும் என்று வாவில்ல, அவன் அவனுடைய பொருளும் அல்லது அவனுடைய சொத்துக்களும் அவன் சம்பாதித்தவைகளும் அவனுக்கு பயனளிக்கவில்லை. அவனுடைய சொத்துக்களும் அல்லது பணம், சொத்து எதுவும் ஓகே, அவனுடைய பொருள் என்று சொன்னாலும் சரி. அப்ப அவனுடைய பொருளும் அவன் சம்பாதித்தவைகளும் அவனுக்கு யாதொரு பயனும் அளிக்கவில்லை, பயனளிக்காது. பயனளிக்கவில்லை என்பது பயனளிக்க மாட்டாது. சரியா? ரைட். அவன் இப்ப கர்வம் கொண்டவனாக இருப்பான். என்கிட்ட சொத்து இருக்குது, செல்வம் இருக்குது, நான் இவ்வளவு எல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன் என்று அவன் சில நேரம் பெருமைப்படக்கூடியவனாக இருப்பான். ஆனாலும் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவனுடைய சொத்து, அவன் சம்பாதித்தவைகள் அவனுக்கு பயனளிக்க மாட்டாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சரி, அப்ப நாங்க ரெண்டு வசனம் பார்த்தோம். என்ன ஒன்றென்ன? தப்பத் யதா அபி லஹபி வத்தப், அபூ லஹபுடைய இரு கரங்களும் நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும், அழிந்து போகட்டும். மா அகுனா அன்ஹு மாலுஹு வமா கஸப், அவனுடைய சொத்துக்களும் அவன் சம்பாதித்தவைகளும் அவனுக்கு யாதொரு பயனும் அளிக்கவில்லை, பயனளிக்கவில்லை. சரி, அடுத்த பாருங்க. சயஸ்லா நாரன் ذات لهب. சரியா? சயஸ்லா, நுழைந்து அறிவான். சயஸ்லா, நுழைவான், நுழைவான் ஒரு கருத்து, நுழைந்து அறிவான். சரியா? நுழைந்து அறிவான். ஓகே. சயஸ்லா, நுழைந்து அறிவான். எதுல? நார். நாரண்டா நெருப்பு, நேரடி கருத்து நெருப்பு. நரகத்தை குறிப்பதற்காக அல்லாஹ் தஆலா நார் என்ற சொல்லத்தான் பயன்படுத்துறார். சரியா? நீங்க அந்த நார் என்ற சொல் உங்களுக்கு தெரியும். உதாரணமாக அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், நீங்க சுபஹ தொழுகைக்கு பிறகும் மக்ரிப தொழுகைக்கு பிறகும் 7 தடவைகள் ஓதுமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு துஆ தான் அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், யா அல்லாஹ்
நரகிலிருந்தும் நீ என்னை பாதுகாப்பாயாக என்ற அந்த துவா எல்லாருக்கும் தெரியும். அப்ப நார்ண்டா நெருப்பு. ஆனா நரகத்தை குறிப்பதற்கும் அல்லாஹு தாலா அந்த சொல்ல பயன்படுத்துகிறான். எனவே சயஸ்லானாரன் என்பது அவன் நரகில் நுழைந்து அறிவான். சயஸ்லானாரன் அவன் நரகத்தில நுழைந்து அறிவான். சரியா? ஓகே, ரைட். அந்த அந்த நார அல்லாஹு தாலா என்ன செய்யறான்? விளங்கப்படுத்துறான். உடைய என்ற கருத்துல வரும். லஹபண்டா கருத்து சுவாலை. தலஹபண்டா கடும் சுவாலைகளை கொண்ட நரக நெருப்பில் அவன் நுழைந்து அறிவான். அவளுக்கு தெரியும், நெருப்பு வந்து மிக அதிகமாக அதாவது நெருப்பு பத்துற சந்தர்ப்பத்துல மேலுக்கால நிறைய சுவாலைகள் வார்த்தை நீங்க கண்டிருப்பீங்க. இப்ப குப்பையை நாங்க நிறைய சேர்த்து பத்து வைக்கல மேல எப்படி அது பத்துறன்றது அவளுக்கு தெரியும். இப்ப நரக நெருப்பு என்பது இதை விட படு பயங்கரமானது. அப்ப அது பத்துற நேரம் மேல அந்த சுவாலைகள் மிக அதிகமாக காணப்படும். அப்ப தலஹப் என்பது என்ன? கடும் சுவாலைகளை உடைய. சுவாலை என்றா எப்படி சொல்றது? இப்ப இது உதாரணமா இப்ப நெருப்பு இந்த மட்டும் பத்துறன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இது நெருப்பு, சரியா? இது நெருப்பு. நெருப்பை பத்த கொள்ள இதுல மேல் பகுதியில நீங்க பார்த்திருப்பீங்க, இப்படி சும்மா மேலுக்கால பத்திரமா இருக்கிற கண்டிக்கிறாங்க. அதுதான் சுவாலை. எரிமலை வெடிக்கிற மாதிரி. எரிமலை வெடிக்க கொள்ள நெருப்பும் வரும். நெருப்போட சேர்த்து மேல் பகுதியில சும்மா மேல நெருப்பு போறமா இருக்கும். ஆக மேல அனல் அல்ல, அனல் வேற. அப்படித்தானே? வெப்பம் மாதிரி சார். வெப்பம் மாதிரி. நான் அவளுக்கு காட்டுறேன், கொஞ்சம் பாருங்க. சரியா? அனல் என்றா என்ன சொல்லுங்க பாக்க. வெப்பம் சார். அனல் வெப்பமா? இந்த சும்மா நான் உங்களுக்கு காட்டுறேன்னு. அனல் என்றா என்ன? அந்த சாம்பல் வைக்கிற லாஸ்ட்டுக்கு அனல்ன்றது. ரைட். இப்ப பாருங்க, இது சும்மா அந்த சுவாலை வந்து நெருப்பு வந்து தெரிக்கிறது தானே, சின்ன துளிகளா மேல தெரிக்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன்னா தெரியாது, பாருங்க கொஞ்சம். வந்தில்ல சார். வந்தில்லையா? வரும். ரைட், சரி. இத பாருங்களேன். இப்ப இத பார்த்தா விளங்குறதானே? மேல தெரிக்கிற மாதிரி. ரைட், அதான் சுவாலை. ரைட், ஓகே, அதான் சுவாலை. இப்ப நீங்க பாபிக்யூ போடுறா சுவாலையில போட மாட்டீங்க. நீங்க இடத்துல போடுற பாபிக்யூ அனல்ல. அது நல்லா தெரியுமா? அனல்ல தான் போடுறேன். சரி, ரைட். இது வந்து இந்த பாருங்க, இது நல்ல ஒரு பிக்சர் உண்டு. இதுக்கிற சும்மா அந்த மேல அப்படியே பத்திட்டு போறது, ரைட், தெரிக்கிறது. அதான் நாங்க சுவாலைன்னு சொல்றோம். சரியா? இப்ப ஓகே. இங்கிலீஷ் மீடியம் அனஸ்தான்? நீங்க ரைட், ஓகே. நீங்க இங்கிலீஷ் மீடியம் என்ன? அதுதானே. சரி, உங்களோட கேள்வி நியாயம்தான். சுவாலை என்ன தெரியாது என்று சொன்னது நியாயம்தான். சரியா? ரைட், ஓகே. அப்ப கடும் சுவாலைகளை உடைய நரகில் அவன் நுழைந்து அறிவான். இது 3வது வசனம். சரியா? 3 வசனங்கள். சொல்லுங்க பாப்பா. இந்த நுழைந்தோட அடி சொல் எப்படி சார் வரும் இதுலயா? நீங்க அடி சொல்லனா முஸ்தக்கான சொல்ல கேக்குறீங்களா? அந்த மூலச்சொல் என்னென்று இந்த ஆயத்துல எப்படி சார் அது வருது? இல்ல, நுழைந்து என்று இல்லைங்க. சரியா? அதாவது இந்த சொல்லுக்கான கருத்தை நாங்க அப்படித்தான் எடுக்கிறது, 2 சேர்த்து. விளங்கினா உங்களுக்கு? உங்களுக்கு அரபு தெரியுமா? இல்லைனா ரைட். அரபு தெரியுமானா நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த பார்த்தேன். எனக்கு விளங்கப்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. தெரியலாட்டி அதை இருக்கிற மாதிரி கருத்து எடுத்துக்கொண்டு போவோம். சரியா மகன்? விளங்குனா? ரைட், ஓகே. நுழைந்ததுக்கு மூல சொல் எப்படி சார் வரும்?
சலியா யஸ்லா, இது சலியா என்ற சொல் தான் யஸ்லா. யஸ்லா சயஸ்லா, நுழைந்து எறிவான். ஓகே, இப்ப நுழைந்து எறிவான். நாரன் என்பது அடுத்த சொல். இப்ப இங்க ரெண்டு சொல்லும் இருக்குது. சயஸ்லா நாரன், நாரன்டா நரகம் அல்லது நெருப்பு. சரியா, சயஸ்லாண்டா நீங்க நுழைவான் என்று சொன்னாலும் சரி, நுழைந்து எறிவான் என்று சொன்னாலும் சரி. சரியா மகன்? அப்ப சயஸ்லா நாரன் என்று வரக்கொள்ள அவன் நரகில் நுழைந்து எறிவான் என்று சொன்னாலும் சரி, அல்லது அவன் நரகில் நுழைவான் என்று சொன்னாலும் சரி. கிளியரா? ஓகே, ஆமாம் சார். ரைட். ஓகே, சரியா, ரைட். அப்ப இப்ப நாரனுக்கு நம்ம நெருப்புன்னு போட்டாலும் சரி, சரி, நரகம்னு நரகம்னு போட்டாலும் சரியா? சரி 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 சரியா, சரியா, அது பிழை இல்லை. சரி, ஓகே, ரைட். அப்ப முதலாம் வசனம் கிளியர் தானே? தப்பத் யதா அபி லஹபி வ தப். ஓகே, அபூ லஹபுடைய இரு கரங்களும் நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும். மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப். அவனுடைய சொத்துக்களும் அவன் சம்பாதித்தவைகளும் அவனுக்கு பயனளிப்பதில்லை. சயஸ்லா நாரன் ذات லஹப், கடும் சுவாலைகளை உடைய. இப்ப கடும் என்ன சொல்லுக்கு நீங்க அரபு சொல் கேட்டா இல்ல. சரியா, அது அந்த குர்ஆன் வசனத்தை மிக சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மேலதிகமாக சொல்லப்பட்ட ஒரு சொல் தான் கடும். ஓகே, அப்ப கடும் சுவாலைகளை உடைய நரகில் அவன் நுழைந்து எறிவான். சரியா, ரைட். ஓகே, அடுத்த பாருங்க. வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப். சரியா, வ என்பது மேலும், இம்ரஅத்துஹு, இம்ரஅத்துஹு நாங்க சேர்க்கல, வம்ரஅத்துஹுன்னு சேர்ப்போம். சரியா, இந்த வ என்பது மேலும், இம்ரஅத்துன் என்ற சொல்லோட வாவ சேர்க்கல, நாங்க வ இம்ரஅத்துன் என்ற இல்ல, வம்ரஅத்துஹு. வம்ரஅத்துஹு அவனுடைய மனைவி, அவளுடைய அல்ல, அவனுடையவ. சரியா, ரைட், அவளுடைய மனைவி. சரியா, சரி, அவனுடைய மனைவி. ரைட், அவனுடைய மனைவி என்பது யாரு? அபூ லஹபுடைய மனைவி. ரைட், அப்ப அபூ லஹபுடைய மனைவி அவள் யாருன்னு சொன்னா ஹம்மாலத்தல் ஹதப். ஹம்மாலா, ஹம்மாலாண்டா ஹமலேன்னா சுமந்தான். ஹம்மாலா அதிகமாக சுமக்கக்கூடியவள். ஹம்மாலா நாங்க பின்னுக்கால விளக்கம் பார்ப்போம். ஹதபண்டா கருத்து விறகு. இப்ப ஹம்மாலத்தல் ஹதபண்டா கருத்து விறகு சுமப்பவள், விறகு சுமப்பவள். அப்ப பாருங்க, வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப், விறகு சுமப்பவளாகிய அவனுடைய மனைவி, விறகு சுமப்பவளாகிய அவனுடைய மனைவி. முடியல. சரியா, விறகு சுமப்பவளாகிய அவனுடைய மனைவி என்று 4ஆம் வசனம் வருது. அவள்ட ஃபீஜீதிஹா ஹபுலும் மின் மஸத். ஃபீஜீதிஹா அவளுடைய கழுத்தில், ஃபீஜீதிஹா அவளுடைய கழுத்தில். சரியா, அவளுடைய உணுக் என்ற சொல் கழுத்தை குறிக்கின்ற சொல். ரகபத்துன், உணுக்குன், அதாவது வித்தியாசம் இருக்குது. உணுக்கண்டா கழுத்து பகுதி. சரியா, ஜீத் என்பது அர்த்தம் குறிக்கிறார். பிடரிய ரகபா, அதாவது கழுத்து பகுதியோட பிடரியோட இணைந்த பகுதியைத்தான் நாங்க சொல்றது ஜீத். இப்ப ஜீதிஹாண்டா அவளுடைய கழுத்து. பி ஜீதிஹா, பி என்ற கருத்து இல், பி என்ற கருத்து என்ன? இல். பி ஜீதிஹா என்று வரக்கொள்ள எப்படி வருமெண்டா அவளுடைய கழுத்தில், அவளுடைய கழுத்தில், அவளது கழுத்தில் என்ன இருக்குமாமண்டா ஹபுலுன் மின் மஸத். ஹபுலண்டா கயிறு. இந்த பக்கத்துல ஒரு போட்டோ இருக்குது இல்லையா? மின் மஸத் முறுக்கப்பட்ட, நன்கு முறுக்கப்பட்ட, முறுக்கேறிய. சரியா, முறுக்கேறிய கயிறு அவனுடைய கழுத்தில் இருக்கும். சரியா, அதாவது தப்சீர் ஆசிரியர்கள் சொல்றாங்க என்னண்டா அந்த கயிற்றினால் சுருக்கிடப்பட்டு அவளும் அழிந்து போவாள். சரியா, அழிந்து விடுவாள் என்று அந்த வசனம் வருது. அதாவது நேரடி கருத்து என்ன? ஃபீ ஜீதிஹா ஹபுலும் மின் மஸத். சரியா, எஸ். இப்ப நாங்க இந்த 4ஆம் வசனத்தை 5ஆம் வசனத்தை சேர்த்து தான் பார்க்கணும். ஓகே, ரைட். ரைட், 4, 5, 3 எல்லாம் சேர்த்து வரும். நான் கடைசியா சொல்றேன்னா ஃபீ ஜீதிஹா ஹபுலும் மின் மஸத், அவளுடைய கழுத்தில் முறுக்கிடப்பட்ட. சரியா, இவ்வாறு அந்த சிக்கான மாதிரி இருக்கிற இல்லையா, நன்கு முறுக்கேறிய கயிறு அவளுடைய கழுத்தில் இருக்கும்.
அந்த கயிற்றினால் சுருக்கிடப்பட்டு சிக்குண்டு அவளும் அழிந்து விடுவாள். சரியா? அப்ப இதுதான் 5 வசனங்களும். நீங்க பாருங்க, இப்படி இருக்கிற இல்லையா, சேஸ்லா நாரங் தாத்தலஹபு, சேஸ்லா நாரங் தாத்தலஹபு, அவன் தீச்சுவாலைகளை உடைய நரகில் நுழைந்து எறிவான். அவன் மட்டுமல்ல, வம்ராத்துஹு ஹம்மாலத்தல் ஹதபு, விறகு சுமப்பவளாகிய அவனுடைய மனைவியும் தீச்சுவாலைகளுடைய நரகில் நுழைந்து எறிவாள் என்று சொல்ல. மேலும் அவருக்கு அவளை பற்றி தொடர்ந்து சொல்ற அல்லாஹ் தஆலா, ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத், அவளுடைய கழுத்தில் நன்கு முறுக்கேறிய கயிறு காணப்படும். சரியா? அப்ப 5 வசனங்கள் கொண்ட ஒரு சூறானா இப்ப விளங்கிக்கும். தப்பத் யதா அபி லஹபி வதப். ரைட்? ஓகே. அபூ லஹபுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும், அவனும் அழிந்து போகட்டும். மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸபு, அவனுடைய சொத்துக்களும் அவன் சம்பாதித்தவைகளும் அவனுக்கு பயனளிக்கவில்லை. சயஸ்லா நாரன் ذات லஹப், தீச்சுவாலைகளை உடைய, கடும் தீச்சுவாலைகளை உடைய நரகில் அவன் நுழைந்து எறிவான். வம்ராத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப், விறகு சுமப்பவளாகிய அவனுடைய மனைவியும் அல்லது பாட்ட மேலும் அல்லது மேலுள்ள வசனத்தோட தொடர்பு படுத்தி எழுத மேலும், விறகு சுமப்பவளாகிய அவனுடைய மனைவியும் நரகில் நுழைந்து எறிவான் என்று நீங்க பிரகடனம் போட்டாலும் சரி. ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத், அவளுடைய கழுத்தில் நன்கு முறுக்கேறிய கயிறு இருக்கும். அவ்வளவுதான் அந்த கருத்து. பிரகட்ல அதுக்கான விளக்கம் ஒன்று தரப்பட்டிருக்குது. அதனால் சுருக்கிடப்பட்டு அவளும் அழிந்து விடுவாள். அப்ப நீங்க எக்ஸாம்ல இந்த பிரகட்ல இருக்கிறதெல்லாம் எழுதணுமா என்று கேட்டா அது அவசியம் இல்லை. நீங்க நேரடியான மொழிபெயர்ப்பை கொடுத்தா போதும். ஏண்டா 5வது வினாவாக வர இல்லையா, ஒரு சூறாவை தந்து சூறாவுடைய கடைசி வினாவாக வரக்கூடியது டிரெக்டா வர மேலும், மேலுள்ள வசனங்களை மொழிபெயர்க்குக, மேலுள்ள சூறாவை மொழிபெயர்க்குக என்று வர மேலும், அல்லது மேலுள்ள வசனங்களை வரையறுக்குக என்று வர மேலும். அந்த வரையறுக்குக என்று வந்தா நீங்க டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக நாங்க எதிர்பார்க்கறது, நீங்க மொழிபெயர்த்தால் போதும். சரியா? ஓகே, கிளியரா? சூறாவுக்கான பொருள் கருத்தியலும் கிளியரா? ஓகே, சரி, ஓகே ஓகே. அடுத்த லேசி, அடுத்த அருளப்பட்ட கால பிரிவு நாங்க சொன்னோம் மக்கா காலம். மைய கருத்து என்ன, அபூ லஹபையும் அவனுடைய மனைவியையும் எச்சரிக்கிறது தான் மைய கருத்து. முழுக்க முழுக்க அபூ லஹபை பத்தி, அபூ லஹபுடைய மனைவியை பத்தி கூறுகின்ற ஒரு சூறாவாக காணப்படுகிறது. ஆமா, எழுதலாம், பிரச்சனை இல்லை. நீங்க சபித்தல் அல்லது எச்சரித்தல், ரைட்? சபித்தல், ஓகே, பிரச்சனை இல்லை. சபித்தல், ஓகே. மிஹ்வர், ஓகே, சபித்தல், ரைட். இப்ப இதுவரையில் எக்ஸாம் எதுலையும் மைய கருத்து கேட்டு வந்ததில்லை. நீங்க பாஸ் பேப்பரை பார்த்தா அவ்வளவு விளங்கி இருக்கும். ஆனா மைய கருத்து என்பது டீச்சர் கைட்ல இருக்கின்ற ஒரு விஷயம்தான். இதே மாதிரிதான் நீக்கிற மைய கருத்து வரல, கடந்த பல வருடங்களாக வரல என்றதுக்காக வராது என்றது இல்லை. ஓகே, அதை நீங்க கொஞ்சம் பார்த்து வச்சுக்கொண்டா நல்லா. ஓகே, அப்ப அருளப்பட்ட பின்னணியை நீங்கள் அவ்வளவு வளமையா சொல்றதுதான் ஒரு கதை மாதிரி, ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்றேன். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு அறிவிப்பு வருது, இஸ்லாத்தை நீங்க பகிரங்கமாக என்ன செய்யணும், மக்களுக்கு சொல்லணும், அல்லாஹ்வின் பக்கம் நீங்க அழைக்கணும். அது ஒரு காலமும் ரசூலுல்லாஹ் இரகசியமாகத்தான் பிரச்சாரம் செஞ்சாங்க. அதாவது தனிப்பட்ட நெருங்கிய ஒவ்வொருத்தரையும் பேசி சந்திச்சு இஸ்லாத்தை எத்தி வைக்கிறது. ஆனா அல்லாஹு தாலாவுடைய கட்டளை வருது, நீங்க இஸ்லாத்தின் பக்கம் பகிரங்கமாக என்ன செய்யுங்க, அழைப்பு விடுங்க, கூப்பிடுங்க, அல்லாஹ்வின் பக்கம் கூப்பிடுங்க, இஸ்லாத்தின் பக்கம் கூப்பிடுங்க, சிலை வணக்கத்தை விட்டுட சொல்லுங்க என்று பகிரங்கமாக சொல்லுமாறு அல்லாஹ் கட்டளை வந்த உடனே ரசூலுல்லாஹ் காலை பொழுதுல என்ன செய்யறாங்கன்னா, அந்த சஃபா மலை குன்றின் மேல ஏறுறாங்க. ஏறி யா சபாஹா என்று கூறி எல்லாரையும் கூப்பிடுறாங்க, குடும்பத்தாக்கள் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. சரியா?
உங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல மைக் ஈக்கல்ல, ஸ்பீக்கர் ஈக்கல்ல, ப்ளூடூத் ஈக்கல்ல, எதுவுமே ஈக்கல்ல. அது உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த காலத்துல ஒரு அவசர செய்தி ஒன்று சொல்வதற்காக வேண்டி பயன்படுத்தின ஒரு உபாயம் என்னன்னு சொன்னா இந்த சஃபா மலை குன்று. சஃபா மலை குன்றுக்கு மேலால ஏறி யா சபாஹா என்று சொன்னால் அந்த மக்கள் அனைவரும் அந்த இடத்துக்கு ஒன்று கூடுவாங்க. சரியா? ஓடி வருவாங்க. ஏதோ ஒரு அனர்த்தம், ஏதோ ஒரு ஆபத்து, ஏதோ ஒரு முக்கியமான செய்தி என்று மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு உத்தி தான் என்ன, சஃபா மலை குன்றின் மேல் ஏறி யா சபாஹா என்று சொல்வது. அந்த அடிப்படையில தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலை பொழுதுல இந்த பகிரங்க அழைப்பை விடுக்குமாறு அல்லாஹ் கட்டளை வந்த பிறகு காலை பொழுதுல இந்த சஃபா மலை குன்றின் மேல் ஏறி யா சபாஹா என்று சொல்லி அழைக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு குடும்பத்தாருடைய கோத்திரத்தாருடைய பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. உங்களுக்கு தெரியும், அரபியர்கள்ட்ட அந்த கோத்திர ஒழுங்கொண்டு இருந்தா அந்த கோத்திரங்களோட பேரை சொல்லி ஒவ்வொருத்தரா கூப்பிடுறாங்க. எல்லாரும் வாராங்க, வேலை வட்டிகள் எல்லாத்தையும் வச்சு வாராங்க. வந்தவருக்கு ரசூலுல்லா மீது அவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொள்றாங்க. இதுல தெளிவா இல்லை. கேட்கிறேன் என்னண்டா, எனக்கு பின்னால ஒரு குதிரைப்படை உங்களை தாக்க வருகின்றது என்று நான் சொன்னால் நீங்க என்ன நம்புவீங்களா என்று கேட்கிறாங்க. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, நிச்சயமாக நாங்கள் உங்களே நம்புகின்றோம். நீங்கள் பொய் சொல்லி எங்களுக்கு பரிச்சயம் இல்லை, அதாவது நீங்க பொய் சொன்னதே கிடையாது, நீங்க உண்மையத்தான் சொல்றீங்க என்று அவங்களும் சொல்றாங்க. இவ்வாறு ரசூலுல்லா மீது அவர்களுக்கு இருந்த நம்பிக்கையை ரசூலுல்லா உறுதிப்படுத்தி கொண்ட பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மறுமை குறித்து அந்த மக்களை எச்சரிக்கிறாங்க. இந்த டைம்ல தான் அபூ லஹப் வேற யாரும் அல்ல, ரசூலுல்லாஹ்வோட பெரிய தந்தை, பெரியப்பா அபூ லஹப். பட சொந்த நான் என்ன, அபூ லஹப் சொல்றாரு, அலிஹாதா ஜமாஅத்தனா, இந்த விஷயத்துக்காகவா நீ எங்களை இங்க கூப்பிட்ட என்று சொல்லி கடுமையாக ஏசுறாங்க ரசூலுல்லாஹ் பார்த்து. சரியா? ரசூலுல்லாஹ் பார்த்து ஏசுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பார்த்து ஏசுற மட்டுமல்ல, அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வை தொடர்ந்து தொந்தரவு செய்யறாங்க, நோவினைப்படுத்துறாங்க, சித்திரவதை பண்றாங்க. இவரு கணவன் மட்டுமல்ல, நானும் சளைத்தவள் அல்ல, நானும் இந்த முஹம்மதை எதிர்ப்பதில் மும்முரமாக நானும் இருப்பேன் என்று சொல்லிட்டு உம்மு ஜமீல், அவட பேர் என்ன, உம்மு ஜமீல், அவளும் கூட என்ன செய்யறன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் போற வார வழிகள் எல்லாம், வீட்டு வாசல்ல போற வார வழிகள்ல இந்த முட்செடிகளை கொண்டு வந்து பரப்பி விடுறாள் அவளும். அப்ப இதனால ரசூலுல்லாஹ்க்கு பெரிய அசௌகரியம். ஏன்னா பல இடர்பாடுகளுக்கு ரசூலுல்லாஹ் முகம் கொடுத்தாங்க. அந்த டைம்ல தான் இந்த அபூ லஹபையும் அவருடைய மனைவி உம்மு ஜமீலையும் சபித்து கண்டித்து எச்சரித்து இந்த திருவசனங்கள் அருளப்பட்டன. இப்போ இது ஒரு பெரிய ஒரு சம்பவம் உண்டு இல்லையா? இப்ப இந்த சம்பவத்தை நீங்க சம்பவம் மாதிரியே தான் சொல்லி பார்க்கணும். ஏண்டா இதுல இருக்கிறது அப்படியே பேத்து எழுதுறது இல்லை. இந்த அருளப்பட்ட பின்னணியை அவங்களோட மனசுல சரியா உள்வாங்கி கொண்டா, ஒரு சம்பவம் மாதிரி உள்வாங்கி கொண்டா, நீங்க எக்ஸாமுக்கு நீங்க என்ன விளங்கிக்கிறீங்களோ அதை எழுதுனா சரி, உங்களோட மொழிநடையில் எழுதுனா சரி. இதுல இருக்கிறது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணணுமென்ற அவசியம் ஒன்று இல்லை. சரியா? கட்டாயமாக எந்த ஒரு சூறா வந்தாலும் அருளப்பட்ட பின்னணி கேட்டு வராமல் இல்லை. தொடர்ந்து வந்த எக்ஸாம்கள்ல 2016 இருந்து 23 வரங்காட்டி வந்த எக்ஸாம்கள்ல அருளப்பட்ட பின்னணி கட்டாயமாக கேட்டு வர. அதனால 4 மார்க்ஸ். சரியா? 4 மார்க்ஸுக்குரிய பகுதி தான் இது. அதுக்கு நீங்க அவளை தயார்படுத்தி கொள்ளுங்க. சரியா? இப்ப அருளப்பட்ட பின்னணி, அருளப்பட்டமைக்கான காரணம் என்று சொல்ல ஒரு புத்தகத்துல இருக்கும் சபபுன் நுசூல், அல் குர்ஆன் வசனம் என்றோ அல்லது அத்தியாயம் என்றோ அருளப்பட்டால் அருளப்பட்டமைக்கான காரணம் அந்த பின்னணிக்கு என்ன அரபால ஹல்ஃபியத்து ஹாதிஹி சூரா. சரியா? ஹல்ஃபியத்து நுசூலி ஹாதிஹி அஸ்பாபுன் நுசூல்னு சொல்றது ரெண்டும் ஓகே. சரியா? இப்ப நீங்க ரெண்டுலயும் மட்டும் எழுதலாம், ரைட். ஆனா இப்ப சூரத்துல் ஃபீலுக்கு அஸ்பாபுன் நுசூல் இல்ல, சபபுன் நுசூல் இல்ல. இப்ப நீங்க குர்ஆன் எடுத்து பார்த்தா குர்ஆன்ல இருக்கிற 114 சூறாக்களுக்கும் அல்லது 6666 வசனங்கள் என்று சொல்றோம் இல்லையா, எல்லாத்துக்கும் சபபுன் நுசூல் அப்படி இல்லை. சரியா? ஆனா ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு சூறாவும்
ஏதோ ஒரு பின்னணியை கொண்டுதான் அல்லாஹு தாலா இறக்கி வைத்தான். சரியா? அதான் அருளப்பட்ட பின்னணி. நோக்கம் இல்லாம காரணம் இல்லாம அல்லாஹு தாலா எந்த ஒரு சூறாவையும் இறக்கி வைக்கல. சில சூறாக்கள் இருக்குது, சில வசனங்கள் இருக்குது, குறிப்பிட்ட பின்னணியில தான் குறிப்பிட்ட காரணத்துக்காகத்தான் அல்லாஹு தாலா என்ன செய்வான், இறக்கி வைப்பான். அப்படி ஒரு சூறா தான் இது. இப்ப நீங்க சூரத்துல் ஃபீல், சூரத்து குரைஷ், இந்த சூறாக்களுக்கான அருளப்பட்ட பின்னணியை பார்க்குற மாதிரி அதுக்கு அருளப்பட்டமைக்கான காரணம் அப்படி இல்லை. அருளப்பட்டமைக்கான காரணம் இல்லை. ஒரு சம்பவம் ஒன்று நடந்த பிறகு அல்லாஹு தாலா இறக்கி வைத்ததாக அப்படி இல்லை. அந்த சூழ்நிலையில அல்லாஹு தாலா அந்த சூறாவை இறக்கி வைத்தான். அந்த மக்களுக்கு அச்சமூட்டுவதற்காக வேண்டி சூரத்துல் ஃபீல் வந்து இறக்கி வைத்தான். இதற்காக சஹாபாக்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக வேண்டி, அந்த குறைஷ் காபிர்களுக்கு ஒரு எச்சரிக்கைக்காக வேண்டி அல்லாஹு தாலா இறக்கி வைத்தான். ஆனா அந்த யானைப்படி அல்லாஹு தாலா அழித்த சம்பவம் வந்து ரசூலா பிறக்கிறதுக்கே முன்னுக்கு. இப்ப ரசூலுல்லா பிறந்து 40 வருஷத்துலதான் நபித்துவம் கிடைக்குது இல்லையா, ஹிரா குகையில. அப்ப அதுக்கு பிறகுதான் குர்ஆன் கட்டம் கட்டமாக 23 வருடங்களாக அருளப்பட்டது. அப்ப சூரத்துல் ஃபீலுக்கு சபபுன் நுசூல் ஆப்ரஹாவுடைய படையை அவங்களை சொல்லலுமா? சபபுன் நுசூலாக அருளப்பட்டமைக்கான காரணமாக ஆப்ரஹாவுடைய படையை சொல்லலுமா? உங்களுக்கு படையெடுப்ப சொல்லலுமா? ஏலா விலகினான அவளுக்கு விளங்குறதானே. ரசூல்லா பிறக்கிறதுக்கு முன்னுக்கு ஆப்ரஹாவுடைய படையெடுப்பு நடந்ததால நடந்து முடிஞ்சு. அப்புறம் ரசூல்லா பிறக்குறாங்க, ரசூல்லாக்கு 40 வயதாகுது. அது பிறகுதான் ரசூல்லா குர்ஆனும் இறக்கப்படுகின்றது. ஆனா அல்லாஹு தாலா அந்த சூரத்துல் ஃபீல ஏதோ ஒரு காரணத்துக்காக இறக்கி வைத்திருப்பான். காரணம் என்றா ஒரு நோக்கத்துக்காக. அதான் அருளப்பட்ட பின்னணி. குறிப்பிட்ட அந்த சூழ்நிலையில அல்லாஹு தாலா அந்த வசனங்களை இறக்கி வைத்து, அந்த சூறாவை இறக்கி வைத்து சஹாபாக்களுக்கும் அந்த குறைஷ் காபிர்களுக்கும் ஏதாவது ஒரு மசேதை சொல்ல விரும்பி இருப்பான். விளங்கினா? அது அருளப்பட்ட பின்னணி. அருளப்பட்ட பின்னணி என்றது அதுதான். ஆனா அருளப்பட்டதற்கான காரணம் என்று வரக்கொள்ள அது 2 வடிவங்கள்ல வரையிலும். ஒன்று சஹாபாக்களோ அல்லது காபிர்களோ முஸ்ரிக்குகளோ யஹூதிகளோ நசராக்களோ ரசூல்லா கிட்ட போயிட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க. கேள்வி கேட்ட பிறகு ரசூலுல்லா மௌனமாக இருப்பாங்க. அப்ப அல்லாஹு தாலா குர்ஆன் வசனங்களை இறக்கி வைப்பான். அது ஒரு காரணம். அப்படி அல்லாஹு தாலா குர்ஆன் வசனங்களை இறக்கி வச்ச சம்பவங்கள் இருக்குது. அதே மாதிரிதான் ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும், ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கும். அந்த நிகழ்வை ஒட்டியதாக அல்லாஹு தாலா உடனடியாக அல்லாஹு தாலா குர்ஆன் வசனங்களை இறக்கி வைப்பான். அதுக்கு தான் நாங்க சொல்ல அருளப்பட்டமைக்கான காரணம். சரியா? இப்ப நீங்க இதோட இதை ஒப்பிட்டு பார்க்கல சில நேரம் சின்ன டிஃபரெண்ட் ஒன்று இருப்பது போல இருக்கும். ஏதோ ஒரு வகையில நாங்க அதை நீங்க இப்ப அருளப்பட்டமைக்கான பின்னணின்னு தான் கேட்டுவார், அருளப்பட்டமைக்கான காரணம் கேட்டுவார் இல்லை. இப்ப நீங்க எக்ஸாமுக்கு நீங்க தயாராகிறதா இருந்தா இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டா போதும். இந்த பகுதி சரியா? இதுதான் உங்களுக்கு மிக முக்கியமான பகுதி. சரியா? ரைட், ஓகே, விளங்கினா? ரைட். ஆனா இது வந்து ஒரு அந்த பொருளையும் அருளப்பட்ட பின்னணியும் 2 முறை அடிக்க கேட்டு வருமா? இல்லம்மா, அதான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேனே. அருளப்பட்டமைக்கான காரணம் அது அவசியம் இல்லை. அது அவ்வளவு எக்ஸாம்ல அப்படி கேட்டுவார்கள். இந்த அருளப்பட்ட இப்ப பின்னணியை தந்து பின்னணியை குறிப்பிடுக, காரணத்தை குறிப்பிடுக அப்படி கேட்டுவாரது இல்லை. சரியா? நீங்க இந்த இதை வச்சுதான் ரெடி ஆகணும் எக்ஸாமுக்கு. சரியா? அருளப்பட்ட பின்னணி இதைத்தான் ரெடி ஆகணுமே தவிர இதை ரெடி ஆகணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா இதை போட்டிக்கிறேன்னு சொன்னா அவளுக்கு அந்த சூறாவை இன்னும் கொஞ்சம் தெளிவாக விளங்கிக் கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த சபபுன் நுசூல் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. சரியா? ரைட். அந்த காரணம் இல்ல சார், அந்த பொருள். பொருள் இதா கீழிக்கிறதா? இதா மேலே இருக்கிறது. மேல இதா? ஓம் சார், அந்த அருளப்பட்ட பின்னணியோட சேர்த்து அந்த பொருள் வருது தானே சார், அந்த அலியட்டும் அபூலஹபின் இரு கரங்கள் அண்டு. அது வேற மகள், அது வசனத்துக்கான மொழிபெயர்ப்பு தானே, பொருள் தானே மகள். ஓம் சார், அது 2 முறை அடிக்க கேட்டு வருமா? இப்ப அதுவும் மாறதானே. இப்ப ஒரு சூறாவை தந்து 5 வினாக்கள் வார, அதுல வந்து கடைசி வினாதான் மேலுள்ள வசனங்களை மொழிபெயர்க்குக அண்டு வரலாம், மேலுள்ள வசனங்களை வரையறுக்குக அண்டு வரலாம். அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணணும், மொழிபெயர்க்கணும். அது வேற கேள்வி. அதுல முதலாவது கேள்வியாக கேட்கறது என்னன்னா பின்னணியத்தான் கேட்டு வர்றது. சரியா? பொதுவாக இதுவரைக்கும் நாங்க எக்ஸாம் பேப்பரை பார்த்தா அவ்வளவு விளங்கும். முதலாவது கேள்வி என்னன்னா அருளப்பட்ட பின்னணி, அதான் கேட்டு வரும். சரி,
நீங்க தான் கொஞ்சம் பாருங்களேன். அப்போ அவளுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இந்த சூறா அருளப்பட்டமைக்கான காரணத்தையும் பார்த்தா மொழிபெயர்ப்பு வந்து எத்தனை மார்க்ஸுக்கு சார் வரும்? 4 மார்க்ஸ் சேர்க்குமாண்ணா? 4 மார்க்ஸ். ஓகே சார். சரியா? நீங்க இப்பதே படிக்கிற சூறாக்களை பாடமாகி சொல்லணும். கடைசிக்கு வரங்காட்டியும் வச்சு கொண்டு இருந்தா அது சக்சஸ் இல்லை. சரியா? உங்களுக்கு நீங்க ஸ்கூல்லையும் சரி இல்லாட்டி கிளாஸ் வந்து படிக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்க படிக்கிறத அப்பப்ப பாடமாக்கி உண்டா பொருளோட உங்களுக்கு அது மிச்சம் பிரயோசனம். ரைட், ஓகே, பார்ப்போம். பாருங்க, புகாரில வார ஹதீஸ் உண்டு. உங்களுக்கு தெரியும், ஹதீஸ் கிரந்தங்கள்ல முதன்மையானது என்ன? புகாரி. 4972வது ஹதீஸாக வாரதுதான். عن ابن عباس رضي الله عنهما قال أن النبي صلى الله عليه وسلم خرج إلى البطحاء فصعد إلى الجبل فنادى يا صباحا فاجتمعت إليه قريش فقال أرأيتم إن حدثتكم أن العدو مسبحكم أو ممسيكم أكنتم تصدقوني؟ قالوا نعم. قال فإني نذير لكم بين يدي عذاب شديد. فقال أبو لهب لهذا جمعتنا؟ تبا لك. فأنزل الله عز وجل تبت يدا أبي لهب وتب. ரைட். அப்போ இதை பொருளை பார்த்தா அவளுக்கு இன்னும் தெளிவாக விளங்கும். யார் அறிவிக்கிற ஹதீஸ்ன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மக்காவுடைய பள்ளத்தாக்கு நோக்கி கிளம்பி சென்று அங்குள்ள சஃபா என்ற அந்த மலை குன்றின் மீது ஏறி யா சபாஹா என்று கூவி அழைச்சாங்க. யா சபாஹான்ற கருத்து என்ன? உண்மையிலே இதோ அதிகாலை ஆபத்து, உதவி உதவி என்றுதான் விளங்கி கொள்றதுக்காக நாங்க அது அந்த 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 வாக்கியம் தரப்பட்டிருக்குது. சரியா? ரைட். இதோ அதிகாலை ஆபத்து, யா சபாஹா, உதவி உதவி என்று கூவி அழைத்தார்கள். அப்ப என்ன செய்வாங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட வேலைகள் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு உடனடியாக ஓடி வருவாங்க. சரியா? ரைட். இப்போ உடனே அந்த இடத்துல குறைசியர்கள் எல்லோரும் ஒன்று குழுமினார்கள். அப்போது நபி அவங்க, நான் உங்களிடம் காலையிலோ மாலையிலோ உங்களை தாக்குவதற்காக உங்களை நோக்கி பகைவர்கள் வருகிறார்கள் என்று தகவல் சொன்னால் என்ன நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்கிறாங்க. அப்ப குழுவில் இருந்த எல்லா மக்களும், குறைசி மக்கள், ஆம் நம்பவே செய்வோம் என்று பதில் கூறினாங்க. நபி அவங்க சொன்னாங்க, அப்படியானால் கடும் வேதனை ஒன்று எதிர்நோக்கி உள்ளது என உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொன்னதும் உடனடியாக அபூ லஹப் என்ன சொன்னாங்க தெரியுமா? தப்பல்லக், உனக்கு அழிவு உண்டாகட்டும் என்று முஹம்மத் நபி அவர்களை பார்த்து சொன்னார்கள். உனக்கு அழிவு உண்டாகட்டும், இதற்காகத்தான் எங்களை ஒன்று திரட்டினாயா என்று அபூ லஹப் கேட்கிறான். அப்போதுதான் அல்லாஹு தாலா அழியட்டும் அபூ லஹபின் 2 கரங்கள் என்று தொடங்கக்கூடிய இந்த அத்தியாயத்தை இறக்கி வைக்கிறான். விளங்கினா அவளுக்கு? இப்ப சரியா? இப்ப அருளப்பட்ட காரணம் இது. சரியா? நீங்க இது எழுதினாலும் பிழை இல்லை. ஓகே, நல்லா தெளிவா கேட்டு வழுங்கோ. இது எழுதினாலும் பிழை இல்லை. ஆனா நீங்க ரெண்டையும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ள கஷ்டம் இருந்தால் நீங்க இத ஞாபகம் வச்சுக்கொள்ள பாருங்க. சரியா? அருளப்பட்டமைக்கான பின்னணி தானே கேட்டுவார, அருளப்பட்டமைக்கான காரணத்தை குறிப்பிட கேட்டு வாரதில்லை. எனவே நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கொண்டா போதும். சரி, ஓகே, ரைட். சார் அரபாலையா கேட்டு வரேன். இல்லைனா அரபால இல்ல. சரியா? தமிழ்ல எழுதலாமா? அருளப்பட்ட பின்னணியும் அத காரணத்தையும் சேர்த்து எழுதலுமோ? உங்களுக்கு டைம் இருந்து எழுதலும், பிரச்சனை இல்லை. சரியா? நான் வந்து சொல்லவா? நீங்க என்ன செய்யுங்கண்டா, உங்களுக்கு எது லேசோ அதை விட்டுட்டு மற்றதை நோக்கி இப்படி க்ராஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பென்சிலால சரி, ரெட் பென் உண்டாலும் சரி, இப்படி போட்டுக்கொள்ளுங்க. சரியா? ரைட். உங்களுக்கு எது ஏழுமோ அதை நீங்க பார்த்து கொண்டா சரி. இல்லைங்கண்ணா? ஓகே, ரைட், ஓகே, ரைட். நான் அது இந்த பிழைன்றதுக்காக இல்லை, அதாவது எக்ஸாமுக்காக நான் சொன்னதை சும்மா பென்சிலால போட்டு கொண்டா போதும், பென்சிலால க்ராஸ் பண்ணி கொண்டா போதுமா? ரைட், ஓகே, ஓகே, ஓகே. அடுத்த பகுதி இப்போ இலக்கிய நயம். சரியா? ரைட். நிறைய இலக்கிய நயம் இருக்குது இந்த சூறாவில். ரைட். அதுல நாங்க பார்ப்போம். முதலாவது என்னண்டா, இப்ப நீங்க பாருங்க, அபூ லஹபுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும் என்றுதானே முதலாம் வசனம் இருக்குது. தப்பத் யதா அபீ லஹபின், அபூ லஹபுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும் என்றிருந்தாலும் இப்ப கரங்கள் மட்டுமா நாசமாகிற? 2 கரங்கள்,
இரு கைகள் அழிந்து போகட்டும் என்று சொன்னா கை மட்டும் அழிந்து போறதா குறிக்கிற? அப்படியா? அப்படியா? இல்ல சார். இல்ல, இல்ல அவன்ட முழுமையான அவனே அழிஞ்சு அவனே அழிந்து போகட்டும், அவனே நாசமா போகட்டும் என்பது தான் அங்க வாரது. அதாவது இங்க என்னண்டா குறிப்பான ஒரு சொல் என்றா என்ன? கரங்கள், இரு கரங்கள் என்பது குறிப்பான சொல். ஆனா பொதுவான கருத்து என்னென்றா அவன், முழுமையாக அவன். அப்ப அது அரபு மொழியில் இருக்கிற பலாக இலக்கியத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். குறிப்பான ஒரு சொல் இங்கு பயன்படுத்தப்பட்டாலும் பொதுவான கருத்து நாடப்படுகின்றது. அதை அவளுக்கு இலக்கிய நயமாக எழுதலாம். அதாவது அபூ லஹபுடைய இரு கரங்கள் நாசமாகட்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கூட அவனுடைய முழுமையான அழிவுதான் இங்கு நாடப்படுகின்றது. சரியா? ரைட், ஓகே. இதை விட இலக்கிய நயம் இருக்குது அவளுக்கு. எதுலேசோ அதை வச்சுக்கொள்ளுங்க, எல்லாத்தையும் எழுதணும் இல்லை. சரியா? ஓகே. அதிகபட்சமாக நீங்க 4 இலக்கிய நயம் எழுத வேண்டி வரும், அதிகபட்சமாக. சரியா? இப்ப இலக்கிய நயங்களை குறிப்பிடுக அல்லது இலக்கிய நயத்தை குறிப்பிடுகன்னு வந்தால் 4 எழுதினா போதும். 2 குறிப்பிடுகன்னா 2 எழுதினா போதும். சரியா? நான் சும்மா இலக்கிய நயத்தை குறிப்பிடுகண்டா குறைந்தபட்சம் நீங்க 4. சரியா? அவளுக்கு அதுக்கு மேலதிகமாக நீங்க எத்தனை வேணுமென்றாலும் எழுதிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. ஞாபகம் வர எழுதிட்டு போகலாம். ஆனா 4 பாயிண்ட் கட்டாயமாக நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளணும். அப்ப நாங்க நிறைய பாயிண்ட்களை பார்க்கறது கேட்கிறோம். அப்போ அவளுக்கு எது லேசோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. அடுத்த பாருங்க, லஹப் என்ற சொல் 2 தடவை வந்திருக்குது. ஒன்று அபி லஹபு, அடுத்த தாத்தா லஹபு. சரியா? நான் ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்ணிக்கிறேன், அவளுக்கு தெளிவா விளங்கும். லஹப் என்ற சொல் 2 தடவை வந்திருக்கிறேன். அப்ப 2 தடவை வந்திருந்தாலும் இந்த 2லையும் 2 கருத்து இருக்குது. ஒன்னாவது அபூ லஹப், இது அபூ லஹபுடைய பட்ட பேரு. சரியா? அபூ லஹபுடைய பட்ட பேர், குன்யானா பட்ட பேரு. அதாவது அவருடைய இயற்பெயர் அல்ல, பட்ட பேரு. ஓகே. அடுத்தது தாத்த லஹப். தாத்த லஹப் என்று வரக்கொள்ள அங்கே வஸ்பண்டா வர்ணனையாக வந்திருக்குது, பண்பு பேராக வந்திருக்குது. தாத்த லஹப் சுவாலைகளை உடைய என்று வந்திருக்குது. அப்ப நீங்க பாருங்க, லஹப் என்ற சொல் இந்த சூறால 2 இடங்கள்ல வந்திருந்தாலும் 2ம் வேற வேற கருத்துக்கள்ல தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். அதாவது முதலாவது இடத்துல குன்யாவாக, அதாவது அபூ லஹபுடைய பேராக, பட்ட பேராக வந்திருக்குது. 2வது இடத்துல நரகத்தின் பண்பு பேராக வந்திருக்குது. அந்த அடிப்படையில அரபு அணி இலக்கியத்துல உச்சரிப்பு ஒன்றாக வந்தாலும் கருத்துகள் வெவ்வேறுபட்டதாக இருக்கின்ற போது அதுக்கு நாங்க சொல்றேன்னா ஜினாஸ் என்று சொல்றேன். இதெல்லாம் ஒரு விளக்கம் தான். உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளா வச்சுக்கொள்ளுங்கோ. அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்ற. கஷ்டமா இருந்தா சின்னதா பென்சிலால வெட்டி போட்டுடுங்கோ, பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரக்கொள்ள நீங்க உங்களுக்கு எது மிச்சம் லேசா எழுதியலுமோ அது எழுதினா சரி. ஓகே, ரைட். இது 2வது இலக்கிய நயம். 3வது, எல்லா வசனங்களும் இப் ப சவுண்ட்ல முடிவடைஞ்சிருக்கிறது. கல்கலாவுடைய சட்டம் இந்த 3, 4, 2, 3, 4 இந்த இடங்கள்ல கல்கலாவுடைய சட்டத்தை பேணித்தான் நாங்கள் ஓதுவோம். 1வது வசனத்தை பொறுத்தளவுல வத்தப்பு கொஞ்சம் அந்த வத்தப்ப பாட்டு வத்தப்பு சரியா? கொஞ்சம் அந்த இங்க நிப்பாட்டுற மாதிரி அல்ல, வமா கசபு அது சுக்கு செய்யப்பட்டதாகவே நிப்பாட்டுறோம். இங்க சத்துடைய யோசைய லேசான முதல்ல நாங்கள் உச்சரிக்கணும். எப்படியோ ஆரம்ப 4 வசனங்கள்லையும் கடைசி எழுத்து என்ன? ப ப ப என்ற சொல்லதான் முடியுது. அந்த ப என்ற சவுண்ட் கொஞ்சம் அந்த வல்லின ஓசை இல்லையா? நாங்க ஹ என்பது மெல்லின ஓசை, நூன் மெல்லின ஓசை, மீம் மெல்லின ஓசை, ஃப மெல்லின ஓசை. ஆனா ப ஒரு வல்லின ஓசை, ப ப. சரியா? அப்ப கண்டனம் தானே இந்த சூறா முழுக்க முழுக்க அபூ லஹபுடைய மனைவிய நாசமுண்டாகட்டும் என்று சொல்லி பேசுகின்ற ஒரு சூறா. அந்த அடிப்படையில் கண்டன சூறா, கண்டிக்கின்ற ஒரு சூறா, சபிக்கின்ற ஒரு சூறா. அந்த அடிப்படையில இந்த சூறாக்கள் முடிவடைவதும் இந்த கண்டனத்துக்கு ஏற்ற வல்லின ஓசையில தான் முடிவடையுது. அதையும் கூட எங்களுக்கு ஒரு இலக்கிய நயமாக சொல்லலாம். அடுத்தது ஒரு நிகழ்வை 5 வசனங்கள் அல்லாஹு தாலா சுருக்கமாக முன் வச்சுக்கிறான். சரியா? அதையும் கூட சூரத்துல் ஃபீல்ல அந்த பெரியதொரு வரலாற்றை சுருக்கமாக அல்லாஹு தாலா முன் வச்சுக்கிறன்றதையும்
நீங்க சூரத்துல் ஃபீல்ல எழுதுற மாதிரி சூரத்துல் மசதுக்கும் கூட நீங்க எழுதலாம். சரி, ஓகே. அடுத்து நீங்க பாருங்க, ஹம்மாலத்துல் ஹத்தப். ஹம்மாலத்துல் ஹத்தபண்டா என்ன? ஹத்தபண்டா விறகு, ஹம்மாலா அண்டா சுமப்பவன். சரியா? அப்ப ஹம்மாலத்துல் ஹத்தப் என்று யாருக்கு சொன்னது? அபூ லஹபுடைய மனைவி உம்மு ஜமீல். உம்மு ஜமீல், எஸ், அபூ லஹபுடைய மனைவி உம்மு ஜமீலுக்கு அல்லாஹு தஆலா ஹம்மாலத்துல் ஹத்தப் என்று சொல்லிக்கிறான். கருத்து, நேரடி கருத்து என்னன்னு கேட்டா விறகு சுமப்பவன், விறகுகளை சுமப்பவன். அப்ப உண்மையில அவள் விறகு சுமக்கிறவளா என்று நாங்க பின்னுக்கால பார்ப்போம். ஆனா அவள் செஞ்ச வேலைன்னா கோல் சொல்ற. சரியா? கோல் சொல்றேன்னா தெரிஞ்ச மூட்டி விட்ற, ரெண்டு தரப்பையும் மூட்டி விட்ற. ரைட், இங்க ஒன்ற சொல்ற, அவரை அங்க போயிட்டு அங்க ஒன்ற சொல்ற, அங்கிருந்து தகவல் எடுத்துக்கொண்டு வந்து அதை தெரியப்படுத்தி இங்க ஒன்ற சொல்ற. இவ்வாறாக கோல் சொல்பவளாகத்தான் யார் இருந்தா? உம்மு ஜமீல் இருந்தார். எனவே கோல் சொல்பவளாகிய உம்மு ஜமீலுக்கு ஹம்மாலத்துல் ஹத்தப் என்று சிலையடையாக கூறப்பட்டிருக்கிறது. அது இங்கிலீஷ்ல என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல, சிலையடையாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? ரைட், ஓகே. அடுத்தது ஹம்மாலா. ஹம்மாலான்னு சொல்ல பாருங்க. ஹம்மாலா நாங்க போன வகுப்புல ஒரு ஞாபகமிக்கிறா தௌவாபா என்ற சொல்ல நான் விளங்கப்படுத்தினேன். ஞாபகமிக்கிறா? தௌவாபா ஞாபகமிக்குதா? தௌவாபா. அந்த தௌவாபா என்று சொல்ல நான் விளங்கப்படுத்தல, சாப்பிட்டான் என்று அந்த சொல்ல வச்சு நான் அவளும் விளங்கப்படுத்தினேன். ஞாபகமிக்குதா? அக்கலையண்டா சாப்பிட்டான், ஆக்கிலண்டா சாப்பிடக்கூடியவன், அக்காலண்டா அதிகமாக சாப்பிடக்கூடியவன், அடிக்கடி சாப்பிடக்கூடியவன் என்று நான் சொன்னேன். ஞாபகமிக்குதா? அதே மாதிரியான சொல் தான் ஹம்மாலா. ஹம்மாலா என்பது சுமப்பவள் என்று நாங்க மொழிபெயர்த்தாலும் கூட அதிகமாக சுமப்பவள், எப்போதும் சுமப்பவள், அடிக்கடி சுமப்பவள் என்ற கருத்து அது தரும். விளங்கி கொள்ளணும். அதாவது ஹாமிலத்துன் என்றாலும் சுமப்பவள் தான். ஹமல என்ன? சுமந்தான். நான் சும்மா ஒரு டைப் பண்ணி காட்டுறேன் அரபால. அரபும் கொஞ்சம் படிச்சு கொள்ளுங்க. சரியா? நடக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. ரைட். ஹமல என்றா என்ன கருத்து? சுமந்தான். ஹமல என்ன கருத்து? சுமந்தான். சரியா? ஹமல. ஹாமில். ஹாமில் என்றா சுமப்பவன். ஹாமில் கர்ப்பிணி தாய்க்கும் ஹாமில் என்று தான் சொல்லுவாங்கல்ல. ரைட், ஓகே. ஹாமிலத்துன் என்ற கருத்து பெண்பால வரும். ஹாமிலத்துன் பெண்பால கருத்து சுமப்பவள். ஹாமிலத்துன். இங்க என்ன வந்திருக்குது? ஹம்மாலா என்று வந்திருக்குது இல்லையா? ஹம்மாலா. அப்ப ஹாமிலத்துன் என்றாலும் சுமப்பவள், ஹம்மாலா என்றாலும் சுமப்பவள் என்று அரபு மொழியில இல்லை. ரெண்டு சொல்லுக்கும் இடையில வேறுபாடு இருக்குது. ஹம்மாலா என்றால் அதிகமாக சுமப்பவள், அடிக்கடி சுமப்பவள், எப்போதும் சுமப்பவள் என்ற கருத்துல வாரம். இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்தோம், ஹம்மாலத்துல் ஹத்தப் என்பது கோல் சொல்பவள் என்ற கருத்துல இருக்குது. கோல் சொல்பவளாகி உம்மி ஜமீலுக்கு அல்லாஹு தாலா ஹம்மாலத்துல் ஹத்தப் என்ற சொல்ல பயன்படுத்திக்கிற, சிலைடையாக பயன்படுத்திக்கிறன்னு பார்த்தோம். அப்ப இது என்னண்டா ரெண்டு கருத்து இருக்குது. ஒன்று, இந்த முஸ்லிம்கள் ரசூலுல்லாவை அல்லாஹ்வின் தூதராக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கி வழிபடக்கூடிய முஸ்லிம்களுக்கும் முஷ்ரிக்குகளுக்கும், அதாவது இணை வைப்பாளர்களுக்கும் இடையில அடிக்கடி பிரச்சனைகளை தோற்றுவிப்பதற்காக வேண்டி அடிக்கடி அதிகமாக கோல் சொல்பவளாக யார் இருந்திருக்கிறாள் என்று சொன்னால் உம்மு ஜமீல் இருந்திருக்கிறாள். அப்ப எப்ப பார்த்தாலும் அவள்கிட்ட வேலை என்ன? தூண்டி விட்டுற, மூட்டி விட்டுற, கோல் சொல்ற, இங்க போற அங்க போற, அங்க போற இங்க வர, இவ்வாறு அப்படியே இல்லையா? ஊர்கள்லையும் இருக்கலாம், அல்லாஹு ஆலம். சரியா? குடும்பங்கள்லையும் இருக்கலாம், அப்படி இருக்கப்படாது இருக்கலாம். ரைட். நிறைய பேர் இருக்கிறாங்க. சும்மிக்கிறல அவங்களோட வேலை என்ன? தூண்டி விட்டுறதும் மூட்டி விட்டுறதும் பிரச்சனைகளை உருவாக்குறதும் ஃபித்னா கிளப்புறதும் தான் வேலை. அது குடும்பத்தோட ரைட். அப்ப இவளும் அந்த வேலையத்தான் செஞ்சான். ஹம்மாலா முஸ்லிம்களுக்கும் இணை வைப்பாளர்களுக்கும் இடையில பிரச்சனைகளை தோற்றுவிப்பதற்காக அடிக்கடி கோல் சொல்பவளாக இருந்திருக்கிறார். அதே போலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை துன்புறுத்துவதற்காக வேண்டி முட்கள் அதிகமாக உள்ள, சரியா, முட்கள் அதிகமாக உள்ள விறகுகளை என்ன செய்வாள்னு சொன்னா அதிகமாக கஷ்டப்பட்டு தேடிக்கொண்டு சுமந்து வருவா.
வந்து ரசூலுல்லாஹ் போற வார வழிகள் எல்லாத்துலயும் அந்த முட்களை பரப்புவாள். அப்ப ரெண்டும் பொருத்தம்தான். ஹம்மாலத்துல் ஹத்தப் என்றா விறகு சுமப்பவள் என்ற கருத்தும் பொருத்தம். அதே போல அதிகமாக கோல் சொல்பவள், அடிக்கடி கோல் சொல்பவள் என்ற அந்த கருத்தும் ரெண்டும் பொருத்தம் தான். பொருத்தமா இல்லையா முஜமீலுக்கு இந்த கருத்து ரெண்டும்? வழங்கினா புள்ளகள் வழங்கினா பொருத்தம் பொருத்தம் பொருத்தம். எஸ், ஓகே, சரி. அப்ப ஹம்மாலா, ரைட். நீங்க கொஞ்சம் விலகி பண்றதுக்காக நான் கொஞ்சம் டைம் எடுத்து சொன்னேன். அதே போல தப்பத் வதப் ரெண்டு முறை வந்திருக்குது ஆரம்ப வசனத்துல. தப்பத் யதா அபீ லஹபி வதப். தப்பத் வதப் அந்த சவுண்ட் ஓதக்குள்ளேயே ஒரு வல்லின ஓசை வருது. அது மட்டுமல்ல, கருத்தை வச்சு பார்த்தாலும் நாசம் உண்டாகட்டும், அழிவு உண்டாகட்டும், அழிந்து போகட்டும். இது அல்லாஹு தாலா குர்ஆன்ல நேரடியாக பேரை சொல்லி சபித்த ஒருவன் தான் அபூ லஹப். அதுவும் நேரடியாகவே அல்லாஹு தாலா சொன்னான், நாசம் அடைந்து போகட்டும். இப்ப உச்ச அளவிலான கண்டனத்தை வெளிப்படுத்துவதாக இந்த இரண்டு சொற்களும் காணப்படுகின்றன. சரி, இதல்லாம வேற நிக்குது மனநமிட இலகுவான சூரா, ஒத்தோசை கொண்ட சொற்கள் கசபு, லஹபு, ஹதபு, மசது எல்லாமே என்ன ஒத்தோசை கொண்ட சொற்கள். சரியா? அதே போல என்ன ஒரே சொல்லிலிருந்து பிரிந்து வந்த சொற்கள் காணப்படுகின்றமையும் ஓசை நேரத்துக்கு அழகு சேர்க்கின்றது. தப்பத் பத்தப், இது பெண்பால் சொல், இது ஆண்பால் சொல். ரெண்டும் மூலச்சொல் ஒன்றுதான். பாருங்க, அழிந்து போகட்டும், அழிந்து போகட்டும். அப்ப ஒரே சொல்லில இருந்து பிரிந்து வந்த சொற்கள் காணப்படுகின்றமையும் ஓசை நயத்துக்கு அழகு சேர்க்கின்றது. இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், நிறைய இலக்கிய நயம் இருக்கின்ற ஒரு சூறாவாக இந்த சூறா காணப்படுகின்றது. இந்த சூறாவில நீங்க விருப்பமான ஒரு 4-5 இலக்கிய நயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டு எக்ஸாமுக்கு எழுதலாம். சரியா புள்ளிகள் விளங்கினா? ஓகே 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 சார். ஓகே, ரைட். அடுத்த படிப்பினைகள். இவ்வளவு நிறைய படிப்பினைகள் உங்களுக்கு சொல்லலாம். இதுலயும் நிறைய படிப்பினைகள் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது அல்லாஹு தாலா வெறுக்கின்ற காரியங்களை செய்தாலோ அல்லது அவன் விரும்புகின்ற கட்டாயப்படுத்தி இருக்கின்ற காரியங்களை விட்டு விட்டாலோ அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஒருபோதும் அவன் சேர்த்திருக்கின்ற செல்வமோ அந்தஸ்தோ பயனளிக்க மாட்டாது. இப்ப எங்ககிட்ட அந்தஸ்து இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், சொத்து இருக்கலாம், பணம் இருக்கலாம். எது இருந்தாலும் கூட அல்லாஹு தாலா விரும்பாத, அல்லாஹு தாலா தடுத்த ஒரு காரியத்தை செஞ்சா அல்லது அல்லாஹு தாலா கட்டாயப்படுத்தி இருக்கின்ற ஒரு காரியத்தை நாங்க செய்யாமல் விட்டா அவன் தரக்கூடிய தண்டனைகளை விட்டும் எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக எங்கட பணம், எங்கட பதவி, எங்கட அந்தஸ்து, எங்கட அதிகாரம், எங்கட பட்டம் எதுவுமே எங்களுக்கு என்ன செய்யாது, பயனளிக்க மாட்டாது என்பதை இந்த சூரா அழுத்தமாக சொல்லிக்குது. ஏன்னா அபூ லஹப் செல்வாக்குள்ள ஒருவன், அபூ லஹப் புகழ்மிக்க ஒருவன், அபூ லஹப் அதிகாரம் உள்ள ஒருவன். ஏன்னா குறைஷி காபிர்கள்ல தலைவர்கள்ல முக்கியமான ஒருவன். அதே போல அபூ லஹபுக்கு பணம் இருக்குது, அதே போல சொத்து இருக்குது. எது இருந்தாலும் அவனை அல்லாஹு தாலாவுடைய தண்டனை இருந்து எதுவும் காப்பாற்ற மாட்டாது. அதே போல 2வது படிப்பினை என்னன்னு கேட்டா தாவான்னு என்ன, பிரச்சாரம் என்றா அல்லாஹின் பக்கம் அழைக்கின்ற அந்த பணி. சரியா? இந்த தாவா பணியில ஈடுபாடு. இப்ப அபூ லஹப் இஸ்லாத்துக்கு வந்தாலும் கூட அவனால இஸ்லாம் சேர்த்துக்கொள்ள இயலாதா சார்? வரலையே இல்லையா? அதான் குர்ஆன் அற்புதம் என்ன மகன். இந்த சூரா அருளப்பட்ட பிறகுக்கு அவனுக்கு என்ன செஞ்சிருக்கலாம்னு சொன்னா இஸ்லாத்து வந்திருக்கலாம். அப்படித்தானே? இஸ்லாத்து வந்திருக்கலாம். இஸ்லாத்து ஒருவேளை வந்திருந்தால் அல்லாஹ்வுடைய வசனம் பொய்யாகி விடும். ஆனா அவன்ட அந்த ஈகோ வழங்கினா, அவன்ட அந்த தற்பெருமை, கர்வம் அவனை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை விட்டும் தடுத்து விட்டது. வழங்கினா அவளுக்கு அல்லாஹு தாலா இந்த திருவசனங்களை இறக்கி வைத்து விட்டு அவன்ட உள்ளத்துக்கு அல்லாஹு தாலா ஹிதாயத்தை நாடல்ல. மட்டுமல்ல அவனும் கூட அல்லாஹு தாலா கிட்ட கேட்கவும் இல்லை, யா அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை தான், நேர்வழியை காட்டு, அப்படி கேட்கவும் இல்லை. அவ்வளவு காலம் மனமுரண்டாக வேண்டுமென்றே அவன் விடாப்பிடியாக இருந்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது. எனவே அல்லாஹு தாலா ஆரம்பத்திலேயே சபித்தான். அல்லாஹு தாலா சபித்த மாதிரியே அவனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதே இறந்து போனான், அழிந்து போனான்.
அப்ப நான் நியாயமான கேள்வி. அதே மாதிரி இப்ப நீங்க யோசிக்கலாம் தானே, இப்ப அபூலஹபும் அவருடைய மனைவியும் சேர்ந்து பிளான் பண்ணி இருக்கலாம். என்ன, நாங்க நாளைக்கு முகம்மது கிட்ட போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம், கலிமாவை சொல்லுவோம். சொன்னா இந்த வசனங்கள் என்ன செய்யும், பொய் ஆகிடும் என்று கூட அவங்களும் சிந்தித்திருக்கலாம். ஆனா அவங்க அந்த வரட்டு கௌரவம், வரட்டு ஈகோ, இது எல்லாமே அவங்கள இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை விட்டும் தடுத்து விட்டது. அப்படித்தான்ப்பா. அவங்க மட்டுமல்ல, இன்றைக்கு நீங்க பாருங்க, குர்ஆன் வசனங்கள் ஞாபகமூட்டப்பட்டால், ஹதீஸ்கள் ஞாபகமூட்டப்பட்டால், இஸ்லாம் ஞாபகமூட்டப்பட்டால், அல்லாஹ்வுடைய ஏவல்கள் விலக்கல்கள் ஞாபகமூட்டப்பட்டாலும் கூட சலாக்கள் அந்த வரட்டு கௌரவம் அவங்கள அதை ஏற்றுக்கொள்றதை விட்டு அவங்கள தடுக்குது. அதாவது அவங்களுக்கு ஏதோ கௌரவ பிரச்சனை மாதிரி அப்படி ஈக்குது பாப்பா. இப்பயும் அந்த மனோநிலை கொண்டவங்க இன்றைய சமூகத்திலையும் ஈக்குறாங்க. சரியா? இப்ப நான் ஏன் அப்படி கேட்டேன்டா, இப்ப நான் நம்மளோட முஸ்லிம் மக்கள்கிட்ட எல்லாம் நான் படிக்கணும்னு இந்த படிப்பு விஷயத்தை எடுத்தாலே உங்களுக்கு கோவம் வந்துடும். எப்ப பார்த்தாலும் படிப்புன்னு இருக்கிறியே, ஓதுறதே இல்லையா அப்படின்னு. அப்ப என்ன படிக்கவே கூடாதா? இல்ல, அப்படி இல்லை. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, பயனுள்ள அறிவை நான் கேட்கிறேன். இல்மன் நாஃபியா, பயனுள்ள அறிவு. அங்க துன்யாவுடைய கல்வி, ஆகிரத்துடைய கல்வி அப்படி இல்லை, பயனுள்ள கல்வி. சரியா? அதே போல நாங்க அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடணும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, பயனற்ற கல்வி, பயனற்ற கல்வியிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். இந்த பயனுள்ள கல்வி என்பது என்னன்னு கேட்டா மகன், அல்லாவோடு எகளை இணைக்கின்ற, எகளை தொடர்பு படுத்துகின்ற கல்விதான் பயனுள்ள கல்வி. நீங்க எதை வேணுமென்றாலும் படிக்கலாம். நீங்க டாக்டர் படிக்கலாம், நீங்க இன்ஜினியர் படிக்கலாம், நீங்க லோயர் ஆகலாம், நீங்க ஒரு பட்டதாரி ஆகலாம், அல்லது நீங்க அரசு துறையில உயர் பதவிகளுக்காக வேண்டியவங்களை நீங்க தயார்படுத்தலாம், எதையும் படிக்கலாம். ஆனா அந்த படிப்பானது பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், அல்லாட நாமத்தை கொண்டு ஆரம்பிக்கணும். அந்த படிப்பில அல்லாவுக்கு முரணான, அல்லாட ஏவல்களுக்கு முரணான எதுவும் கலந்து விடப்படாது. அவங்க சொல்லியிருக்கலாம் இப்படி, அதாவது எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்பு படிப்பு, நீ ஓதுறதே இல்லையா என்ற கேள்வியினூடாக அவங்க மறைமுகமாக கேட்டிருக்கலாம். எதை தெரியுமா, நீங்க கொஞ்சம் குர்ஆனையும் படிங்க, குர்ஆனுடைய வசனங்களையும் படிக்கிறது முற்படுங்க, ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓதுங்க, நீங்க தொழுங்க. விளையினா படிப்புக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து அல்லாஹ் விட்டு நீங்க தூரமாக வேணாம், அல்லாஹ்வை தொழுங்க. விளங்கினா? அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய அற்புதங்கள்லாம் படிங்க. அவங்க ஒரு நாளும் நீங்க இந்த, அதாவது உலக அறிவியற் கலைகளை படிக்கிறது அவங்க தடையாக இருக்கிறதாக நீங்க நினைக்க வேணாம். அப்படி அல்ல. அவங்க சொல்றதினூடாக அவங்க சொல்ல வார மெசேஜ் என்ன என்றதை மட்டும் நீங்க எடுத்துக்கொண்டா போதும். இல்லாட்டி சில நேரம் உங்களுக்கு அந்த ஆலிம்களை பற்றி சில தப்பான எண்ணங்கள் வரலாம். இப்ப நீங்க அந்த கேள்வியை கேட்ட உடனே கிட்டத்தட்ட 70 பேர் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் அந்த டவுட் வந்திருக்கலாம். அப்படி அல்ல. எல்லாருக்கும் இந்த கதை வீட்டுல இருந்து வாரண்டா, வீட்டுல வாப்பும்மா உம்மும்மா அப்பா அவங்கள்ட்ட இருந்தும் கூடுதலா வரும் இந்த வசனங்கள். அவங்க ஆரம்பகால மனிதர்கள் தானே. இப்ப எங்கட படிப்பை பார்த்து என்ன இது படிப்பு படிப்பு படிப்பு, தொழுகை இல்ல, ஓதல் இல்ல, காலையில சுப கிளம்புறது இல்ல. அப்ப அவங்க சொல்லத்தானே செய்வாங்க, சுபஹ் இல்லாம, லொஹர் இல்லாம, அசர் இல்லாம, சலாக்கா டியூஷனு போற, சலாக்கல் கிளாஸஸ் போற, அப்பதான் அதான் சொல்ற, பாங்கு சொல்ற, அப்பதான் வெளியேறி போற. அப்ப எங்க அவங்களோட பக்தி தொழுகை இல்லை. அவங்க குர்ஆன் ஓதி எவ்வளவு காலம், நாள் கணக்கு மாத கணக்கு ஆகுற. அப்ப வீட்டுல இருக்கிறவங்க ஏசத்தான் செய்வாங்க, படிப்பு படிப்புன்னு சொல்றியே, ஓதுற இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப கேட்கறது நோக்கத்தை நாங்க சரியாக விளங்கி கொள்ளணும். சரியா மகன்? சரி, ஓகே, ரைட். அடுத்து பாருங்க. ஓகே, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அடுத்து பாருங்க, ஒருத்தருக்கு அல்லாஹ்வுடைய அருள் இல்லாம அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான ஒருவருடைய உறவு இருப்பதால் மாத்திரம் அவரால் சிறுக்கிலிருந்தோ குஃப்ரிலிருந்தோ விடுபட முடியாது. என்ன சொல்ல வாரண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பெரிய தந்தை தான் யாரு? அபூலஹப். அப்படித்தானே? பெரிய அபூ தாலிபும் பெரியப்பா தானேண்ணா? பெரியப்பாவாகத்தான் நீக்கணும். பெரியப்பாவோ சாத்தவோ டவுட். எப்படியோ வாப்பட உடன் பிறந்த சகோதரன் தான் அபூ தாலிப். எஸ், ஓகே. அப்துல்லாட உடன் பிறந்த சகோதரன், அவர் மூத்தவரா இளையவரான டவுட் ஆயிட்டு. ரைட். அதே மாதிரிதான் கொஞ்சம் இருங்கோ, அப்துல் முத்தலிப் தான் அப்பா. சரியா? அப்துல் முத்தலிப் அப்பா.
அபு சார் அவர் தாலிப் சாச்சா சார் அபு தாலிப் அபு சாச்சா தாலிப் சாச்சா சாச்சா. சாச்சா சாச்சா அவர்ட ஓகே மகன் தான் யாரு அலி ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு ரைட் ஓகே. அப்ப இவர் யாரு? அபு லஹப். இப்ப அபு லஹப் ரசூலுல்லாஹ்ட வாப்பட உடன் பிறந்த சகோதரன். அப்ப இவ்வளவு நெருக்கமான சொந்தம் பாருங்க, சரியா? ஆனா இப்ப ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் கிட்டிக்கிற அந்தஸ்து என்னன்னு தெரியும். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கிட்டிக்கிற அந்தஸ்துனா சையீதுல் கவுனைன், அதாவது ரசூலுல்லாஹ் தான் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், அல்லாஹு தாலா மிகவும் நேசிக்கக்கூடிய மனிதர். அப்படி இருந்தும் அல்லாஹ்க்கு மிக நெருக்கமானவராக இருந்தாலும் கூட அதான் அபு தாலிப் சாரி அபு லஹபுக்கும் ரசூலுல்லாவுக்கும் இடையிலான உறவு மிக நெருக்கமாக இருந்தும் கூட அல்லாஹ்ட அருள் இல்லாம அந்த நெருக்கமான உறவின் காரணமாக ஷிர்கில் இருந்தோ குஃப்ரில் இருந்தோ விடுபட முடியாது. அல்லாஹ்ட அருள் தேவை. நான் சொல்றேன் விளங்குறா? நான் சொல்றேன் விளங்கினா சரி, சரியா? அதாவது ரசூலுல்லாஹ் அதாவது முஹம்மத் என்பவர் ஏண்ட சகோதரண்ட மகன் தானே என்று சொன்னதுக்காக வேண்டி அல்லாட அருள் அல்லாட ஹிதாயத்து கிடைக்குமான்னு கேட்டா இல்லை, அப்படி இல்லை. அல்லாஹ் நாடியவருக்கு தான் என்ன செய்யும், அந்த ஹிதாயத்து அந்த நேர்வழி கிடைக்கும். சரியா? ரைட். இப்ப பாருங்க, கொஞ்சம் பாருங்க, ஒருவருக்கு அல்லாஹ்வின் அருள் இன்றி அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான ஒருவரின் உறவு இருப்பதால் மாத்திரம் அவரால் ஷிர்கில் இருந்தோ குஃப்ரில் இருந்தோ விடுபட முடியாது, அதாவது நேர்வழி பெற முடியாது என்பதையும், அந்த உறவை கொண்டு நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற முடியாது என்பதையும் இந்த சூரா உணர்த்துகின்றது. ஏனெனில் அபு லஹப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தை வழி சகோதரர் ஆவார். எனினும் அவருக்கு நேர்வழி கிடைக்கவும் இல்லை, கொழுந்து விட்டறியும் நரக நெருப்பிலிருந்து ஈடேற்றமும் இல்லை. இப்ப விளங்கினா அவளுக்கு? நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் கிட்ட போயிட்டு, யா அல்லாஹ், இவர் என்ற சகோதரன் மகன், நான் இவர்கிட்ட பெரியப்பா, எனவே எனக்கு நீ ஈடேற்றத்ததா, நரகத்திலிருந்து என்ன பாதுகாத்துடு என்று சொன்னார், அல்லாஹ் தாலா ஏற்றுக்கொள்வானா? நிச்சயமாக இல்லை. சரியா? அந்த உறவை வச்சு தன்னை காப்பாற்றிக் கொள்ள இயலாது. ஓ, இதுக்கு இப்ராஹிம் நபியோட பாபாவையும் சொல்லலும். அதே போல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனை சொல்லலாம். வெள்ளத்துல அடிபட்டு அழிந்து போனவன் மகன், அவனுக்கும் நாளை மறுமை நாள்ல இது எந்த வாப்பையா அல்லாஹ் என்ன காப்பாத்துடுன்னு சொல்லலாமா? அவன் கேட்பான். ஆனா மனைவி நூஹ் நபியிட மனைவி, லூத் நபியிட மனைவி, அவங்களும் வந்து சொல்லுவாங்க, என்ன மாப்புல நான் கிட்ட கூட இருந்தேன், ஆனாலும் என்ன காப்பாத்துது என்று சொன்னதுக்கு அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். சரி, ஓகே. அதே போல சொத்துக்கள், செல்வம், இது எல்லாமே மறுமையில அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லாத வழிகளை நாங்க செலவழிச்சா, அல்லது அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லாத முறையில நாங்க நடந்து கொண்டா, கோடான கோடி சொத்து இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் அது எந்த பயனும் அளிக்க போறது இல்லை. எங்களுக்கு கேட்கிற ஒரு 10 ரூபாவை நாங்க அல்லாட பேர்ல தர்மம் கொடுத்தா அது நிச்சயமாக பயன் தரும். சரியா? நிச்சயமாக பயன் தரும் அல்லாட பேர்ல நாங்க தர்மம் செய்யறது. ஆனா அதே சொல்லிய அல்லாஹ் விரும்பாத வழியில நாங்க செலவழிச்சா நிச்சயமாக அதுகளை சாபமாக அமையும். சரியா? ரைட். அதே போல காபிர்கள் ஒதுங்குமிடம் நரகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தவர்கள் உலகம் அழியும் வரை சபிக்கப்பட்டிருக்கிறார். சரியா? அது யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் தூதை சுமந்த, அல்லாஹ்வின் தூதின் பக்கம் அழைத்த, அதாவது அல்லாஹ்வின் தூதை சுமந்தவர்கள் ரசூல்மார்கள். ஏன்னா அந்த ரசூல்மார்களை எதிர்த்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உலகம் அழியும் வரை அனைத்து முஸ்லிம்களாலும் சபிக்கப்படுவார்கள். மூசாவை அலைஹிஸ்ஸலாம் எதிர்த்த ஃபிரௌன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்த்த நம்ரூத், ஹாமான், காரூன், ரைட். அதே போல ரசூலாவை எதிர்த்தவங்க ஃபிரௌன், எஸ். அதே போல ரசூலாவை எதிர்த்தவங்க இவங்க யாராக இருந்தாங்க? ஆபிரகாம். எல்லாத்தையும் அல்லாஹு தாலா என்ன செய்யறார்? மறுமை வரைக்கும் சபிக்கக்கூடியவர்களாக ஆக்கிக்கிறான். அதுல குறிப்பாக தான் இந்த அபூ லஹப். சரியா? ரைட், ஓகே. அதே போல இந்த வசனங்கள், இந்த சூரா ரசூலுல்லாஹ்க்கும் முஃமின்களுக்கும் மிக ஆறுதல் தரக்கூடியதாக காணப்பட்டது. அதே போல இந்த சூரா, இதான் நீங்க ஏற்கனவே கேட்ட கேள்வியா, இந்த சூரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மைத்தன்மைக்கும் அல்லாஹ்வின் அல் குர்ஆன் அற்புதத்தன்மைக்கும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஏண்டா அபூ லஹபும் அவனுடைய மனைவியும் நாசமடையட்டும் என்று அல்லாஹு தாலா சபித்த பின்னர் அவர்களில் இருவருமோ அல்லது ஒருவரோ ஈமான் கொண்டிருப்பின் அல்லாஹ்வின் வார்த்தையையே பொய்யாக்கியதாக அமைந்துவிடும். எனினும் அவ்வாறு நிகழவில்லை என்பதானது குர்ஆனுடைய எதிர்வு கூறும் அற்புதத்தன்மைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாகும். சரி, இதெல்லாம் படிப்பினைகள்.
இதுவல்லாத நீங்க சுயமாக சிந்திக்கின்ற நேரம் உங்களுக்கு வரக்கூடிய படிப்பினைகளும் இருக்கும். நீங்க அதை எழுதலாம். சரியா? ஓகே. உதாரணமாக நீங்க யோசிக்கலாம், பாவத்துக்கு துணை போகக்கூடாது. பாவத்துக்குண்டா அபூலஹபத்தான் அல்லாஹு தாலா சபித்தான். அபூலஹப் சபித்ததற்காக அபூலஹபோட சபித்ததோடு மட்டுமல்லாம அபூலஹபுடைய மனைவியையும் அல்லாஹு தாலா சபிக்கின்றான். ஏன் காரணம்? அபூலஹபுக்கு அவள் பக்கபலமாக இருந்தாள். ரசூலுல்லாஹ்வை எதிர்க்கின்ற விடயத்துல அபூலஹபுக்கு உதவியாக துணையாக இருந்தாள். அப்ப பாவத்துக்கு நாங்க என்ன செய்யப்படாது? துணையாக இருக்கக்கூடாது. சரியா? இதெல்லாம் படிப்பினைகள். இத அந்த படிப்பினைக்கு நபி அவர்களை எதிர்த்தவர்கள் அழிவு அப்படின்னு நபி அவர்களை எதிர்க்கின்ற இப்ப கேலி சித்திரம் வரைகிற நபியவங்களை எதிர்த்து கேலி சித்திரமெல்லாம் வரைஞ்சாங்க தானே கிட்டத்துல, ரைட்? அப்ப அந்த டைம்ல இந்த வசனங்கள் உண்மையிலே நாசம் தான். அது அந்த ரசூலுல்லாவுடைய கண்ணியத்தை குலைக்கின்ற வகையில, ரசூல்லா மான பங்கப்படுத்தக்கூடிய வகையில கேலி சித்திரங்கள் வரைந்தவர்களுக்கும் தான் அல்லாஹ்வுடைய நாசம் அழிவு உண்டாகும். சரியா? ரைட்? அபூலஹப் மட்டுமல்ல. அப்ப இந்த மெசேஜ் இந்த வசனங்களினூடாக ரசூலுல்லாவை எதிர்க்கின்ற யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் நிச்சயமாக என்னைக்குது அழிவு நாசம் இருக்குது. சரியா? விளங்கினா? ஓகே, சரி. அப்ப இதுல வந்திருக்கின்ற தஜ்வீஸ் சட்டங்கள் இதுதான் பிகுன்னா அபி லஹபி வத்தபி, அதாவது உங்களுக்கு தெரியும் தன்வீனு பிறகு அல்லது சுக்குன் செய்யப்பட்ட நூனு பிறகுக்கு யா வாவ் மீம் நூன் இந்த 4 எழுத்துக்கள்ல ஏதாவது ஒன்று வந்தால் இணைத்து ராகம் எடுத்து ஓத வேண்டும். இப்படி கேக்குது இல்ல சார்? கேக்குது இல்லையா? ஓகே, கேக்குறா இல்லையா? கேக்குற இல்லையா? கேக்குது சார். கேக்குறதா? நீங்க கேக்குறேக்கும்னு நினைக்கிறேன்னா கேட்கணும். சரி. அபி லஹபி வதப் லஹபி வதப், அதே போல ஹபுலும் மின் மிம் மசது. அப்ப ராகம் எடுக்கணுமா? அப்ப நீங்க ஓதக்கொள்ள தப்பத் யதா அபி லஹபி வதப், அது மாதிரி ஃபீ ஜீதிஹா ஹபுலும் மின் மசது. ரைட். அதே போல அன்ஹு இல்ஹாருடைய சட்டம், சுக்குன் செய்யப்பட்ட நூனு பிறகு ஹா வந்திக்குது. ஹா என்பது இல்ஹாருடைய எழுத்துக்கள் ஒன்றுனா ஹம்சா ஹா ஐன் ஹா கைன் ஹா, இந்த 6 எழுத்துக்கள் ஒன்றுதான் ஹா. அப்ப வெளிப்படுத்தி ராகமின்றி ஓத வேண்டும். அப்ப அன்ஹு அல்ல அன்ஹு. ரைட். அதே போல இக்ராவுடைய சட்டம் இருக்குது. நாரன் ذات لهب நாரன் ذات لهب, தன்வீன பிறகு தால் வந்துக்குது. இக்ராவுடைய எழுத்துக்கள் ஒன்று. அப்ப மறைத்து தன்வீனை மறைத்து ராகம் எடுத்து ஓத வேண்டும். அதே போல கல்கலத்துல் குபுரா, கல்கலத்துல் குபுரா என்பது கல்கலாவுடைய எழுத்துக்கள் 5 இருக்குது இல்லையா? குத்துபு சத்து நாங்க சுருக்கமாக சொல்வோம். ஹாஃப் தா பா ஜீம் தால், இந்த 5 எழுத்துகளும் வசனத்தின் இறுதியில வந்து அதை நாங்க நிறுத்தி ஓதுகின்ற போது கல்கலா செய்து ஓத வேண்டும். அப்ப கொஞ்சம் கலக்கி அதாவது அசைத்து ஓத வேண்டும். இப்ப நாங்க நிப்பாட்டு இல்ல எந்த கிராத் போகுது வேண்டியதுலையா? சரியா? இப்ப சரியா? ரைட். ஓகே. இப்ப நீங்க ஓதக்கொள்ள கசபு லஹபு, நீங்க இப்படி நிப்பாட்டு இல்ல கசப் லஹப் ஹத்தப் இல்ல, கசபு லஹபு ஹத்தபு மசது, அப்படித்தான் நிப்பாட்டணும். சரியா? ரைட். கல்கலத்துல் குபுரா. அதே போல ராவுக்கு ஃபத்ஹா வந்தால் வல்லினமாக நாங்க ஓதணும். நாரங் நாரங். அதே போல வம் ரஅதுஹு தஃபீமு ரா. அதே போல இல்ஹாரு ஸஃபவிக்குரிய சட்டம் இருக்குது. அதாவது சுக்கூன் செய்யப்பட்ட மீமை பிறகு நல்லா பார்த்து கொள்ளுங்க. சுக்கூன் செய்யப்பட்ட மீமை பிறகு மீம் பா தவிர்ந்த ஏனைய எந்த எழுத்து வந்தாலும் நாங்க அந்த சுக்கூன் செய்யப்பட்ட மீமை வெளிப்படுத்தி ராகமின்றி ஓத வேண்டும். ஸ்கிரீன் இல்லையா? ஸ்கிரீன் இல்லையா? இருக்கு சார்.
சரியா? ஓகே ஓகே. இல்ஹாரு சஃபவி அதே போல அல் மீமுல் முசத்ததா சத்து செய்யப்பட்ட மீம் இடத்துல ராகம் எடுத்து ஓதணும். அதே போல கல்கலத்து சுகுரா சுக்கூன் செய்யப்பட்ட பா வந்து அந்த 5 எழுத்துக்களை சொன்னதானே நான். அதாவது குத்துபு ஜத்து காப் தா பா ஜீம் தா இந்த 5 எழுத்துக்கள் ஏதாவது ஒரு எழுத்து நடுவுல வந்து சுக்கூன் செய்யப்பட்டு வந்தால் அந்த இடத்துலையும் நாங்க சிறிய அளவிலான அசைவு ஒன்று ஏற்படுத்தணும். ஹப்லுன் என்று ஓதப்படுது. ஹப்லுன் பில ஹப் ஹபுலுன் ஹபுலுன் ஹபுலும் மின் மசது. சரியா? ரைட். அப்ப இந்த தஜ்வீத் சட்டங்கள் அதெல்லாத்தையும் பேணி ஓதக்குள்ள மிச்சம் அழகா ராகமா ஓதலாம். ம். சார் ஆ, தஃப்ஹீம் ராயண்டா என்ன சட்டமே? தஃகீமு ராண்டா ராவை வல்லினமாக ஓதுறது. ராவை வல்லினமாக ஓதுற. நீங்க 11ஆம் ஆண்டுல அந்த தஜ்வீத் சட்டங்களை படிப்பீங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? 11ஆம் ஆண்டுல அந்த சட்டம் இருக்குது. ரைட். ஓகே. அப்ப ராகம் எடுத்து அழகா ஓதலாமண்ணா. பாருங்க. தப்பத் யதா அபி லஹபி வதப் ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. என்னை விட ராகம் எடுத்து அழகா ஓதக்கூடியவங்க இருப்பாங்க. ஏதோ என்னால் என்னையமாய் நான் ஓதிக்கிறேன். சரி, ஓதி காட்டுங்க மக்கா யாராவது. யார் ஓதி காட்ட போறது? நான் ஆரம்பத்துல ஓதின நான் ஓதி காட்டுறேன். இல்ல மகன் நாங்க இன்னொருத்தர வாய்ப்பு கொடுப்போமே. சார் நான் ஓதியா சார்? சரியா ஓதுங்க. மக்காரி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. மாஷாஅல்லாஹ், பரக்கல்லாஹு ஃபீக். வேற யாராவது ஓத விருப்பமா? வேற யாராவது ஓதி காட்ட விருப்பமா? டயமா? சரி ஓதுவா? ஓதுங்க. அஹ்மத் ஓதுங்க. நிகம்போலிங்க ஓதுங்க. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. மாஷா அல்லாஹ், ரொம்ப அழகா இருக்குது. நல்ல மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். சரி, ஓகே. கடைசியாக இன்னொரு ஆளுக்கு மாத்திரம் சந்தர்ப்பம் இருக்குது ஓதி காட்டுறதுக்கு. யாரு? மக்காரிமா? காரிம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறீங்க. ஓதினா வேற யாராவது ஓதுறா ஓதலாம். இல்லாட்டி நாங்க யார் நஸ்ஹானுக்கு கொடுப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஓதவா? ஓதுங்க ஓதுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب
ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. ஹைர் மாஷா அல்லாஹ். எல்லாரும் ரொம்ப அழகா ஓதுனீங்க. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் அல் குர்ஆனை மிக திருத்தமா அழகா ஓதுறதுக்கான முயற்சி எடுக்கணும். குர்ஆனை அழகா ஓதுறது ஃபர்லு ஐன். ஓகே, ஃபர்லு ஐன நீங்க அதை நினைக்கவான ஃபர்லு கிஃபாயா. எங்களோட வீட்டில் யாரோ அதில் அழகா ஓதுறாங்க, எங்களோட ஊர்ல யாரோ அழகா ஓதுறாங்கன்றதுக்காக வேண்டி நீங்க அழகா ஓத தேவையில்ல, திருத்தமா ஓத தேவையில்லைன்னு இல்லை. எல்லாரும் ட்ரை பண்ணணும் குர்ஆனை மிக திருத்தமா அழகா ஓதுறதுக்கு. அதுக்கான ஒரு அழகான சந்தர்ப்பம் தான், வாய்ப்பு தான் அரபி இலக்கிய பாடம். இதையும் தாண்டி நீங்க சுயமாக ஆன்லைனு கூடாகவோ அல்லது தனிப்பட்ட ரீதியாகவோ ஆலிமாக்களை சந்திச்சு குர்ஆனை திருத்தமா அழகா ஓதுறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் என்று சொல்லி நான் விடைபெறுகின்றேன். சரி, அப்ப நாங்க இந்த கிளாஸ் நிறைவு கொண்டு வரோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அடுத்த மாதம் 1ஆம் வாரம் இன்ஷா அல்லாஹ் வழமை போல சனிக்கிழமை தினங்கள்ல எங்களோட வகுப்பு நடக்கும். ஹைர், அப்ப ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.